தொல்காப்பியம் கேட்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் வணக்கம். தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் உவமையியல் என்ற ஒரு பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் எல்லாரும் மறவாமல் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், உவமம் என்றால் ஒப்பு என்பது பொருள். அது எப்படி வந்தது? உவமா என்பதனுடைய திரிபு அல்ல அது. உவமம் என்பது ஒப்பு. அது எப்படி ஒப்பை குறிக்கும்? அந்த என்பது செய்மை சுட்டு, இந்த என்பது அண்மை சுட்டு, நடுவுல உந்த என்று ஒன்று இருந்தது, இப்ப வழக்கில் இல்லை. இந்த நடுவுல இருப்பது உந்த என்பதுதான் ஊ என்பது ஒப்புமை குறித்தது. அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இரண்டையும் நிகர்த்தது, இரண்டையும் ஒத்தது என்று சொல்லுகின்ற அந்த உகரச் சுட்டு நடுவில் இருக்கக்கூடிய நிலையை உடையது. ஆகவே உவமை என்பது தமிழ் சொல். உவமை என்று வரும். அதற்கெல்லாம் அடிப்படை உகரம் என்ற ஒரு எழுத்து தான். அதிலிருந்து உவமை என்பது வந்தது. அதற்கு பிறகு உவமேயம் என்று நாம் சொல்லக்கூடாது. அது பிற்காலத்தில் அவ்வாறு உவமேயம் என்று சொல்லிவிட்டார்கள். தொல்காப்பியத்தில் உவம பொருள் என்று வரும். அதாவது உவம பொருள் என்றால் உவமிக்கப்படும் பொருள் என்று பொருள். அதனால உவம பொருள் தொல்காப்பிய நூற்பாக்களிலே பயிலுகின்ற ஒரு தொடர் உவம பொருள் என்பது. இப்ப உவமத்திற்குரிய இலக்கணத்து வகைகளை பார்த்தோம். வினை, பயன், மெய், உரு என்ற 4 உவமைக்குரிய பொருள் என்று 4 வகையாக உவமை வரும் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு உவமைக்குரிய நிலைக்கடன்களை பார்த்தோம். சிறப்பு, நலன், காதல், வலி, கிழக்கிடு பொருள் என்று 5 நிலைக்கடன்களின் அடிப்படையாக உவமம் வரும் என்று சொன்னார். அதற்கு பிறகு இப்போது ஓம உருவுகளை பற்றி நாம் பார்க்கிறோம். எத்தனை 36 ஓம உருவுகளை தொகுத்து ஒரு தொகையாக காட்டுகிறார் தொல்காப்பியர். இவையெல்லாம் பல வழக்கு இழந்து விட்டன. ஏனென்றால் தமிழர்கள் எழுதுகின்ற காலத்து இவற்றையெல்லாம் மறுபடியும் வழக்கிற்கு கொண்டு வந்திருக்கலாம். ஏற்ற இடங்களில் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி இருக்கலாம். அத்தகைய ஒரு பழக்கமும் பற்றும் உடையவர்கள், கடஞ்சொற்களை விட்டுவிடக்கூடாது என்ற நினைவுடையவர்கள் சிலர். அதற்கு எடுத்துக்காட்டாக தமிழ்த்தன்றல் திருவிக அவர்களை நாம் குறிப்பிட வேண்டும். அவர்கள் பழைய சொற்களை விடமாட்டார். அவர் ஒரு இடத்தில் தன்னுடைய தமிழ் நடையை பற்றி எழுதுகின்ற போது, என்னுடைய தமிழ் நடை நக்கீரனாருடைய நடையை கடுப்பதென்றும், சிவஞான முனிவருடைய நடையை சிவனுவதென்றும் கூறுவர் என்று எழுதுவார். ஆக கடுப்பது, சிவனுவது என்பதெல்லாம் ஓம உருவுகள். அந்த ஓம உருவுகளை எல்லாம் அவர் அவ்வாறு வழங்கினார். காலம் செல்ல செல்ல இப்போது நம் கையிலே இருக்கக்கூடிய ஓம உருவுகள் என்ன? ஒப்ப என்று எப்பொழுதாவது சொல்லுவோம். போல என்ற ஒன்றுதான் மிகுதியாக பயில்கிறது. மற்ற சொற்கள் எல்லாம், மற்ற ஓம உருவுகள் எல்லாம் பெரும்பாலும் மிக குறைய வழங்குகின்றன. நளிய, நந்த என்பதையெல்லாம் அறவே வழக்கை விட்டு போய்விட்டன. அன்ன என்பது பல இடங்களில் எழுத்து வழக்கில் இடம்பெறுகின்றது. மதியன்ன முகம். ஆகவே இவற்றுக்கெல்லாம் இந்த 36 ஓம உருவுகளும் இன்னென்ன இடங்களில் பயன்படுத்தலாம் என்ற ஒரு மரபு இருந்திருக்கிறது. சில ஓம உருவுகளை சில இடங்களில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிலை இருந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் ஆராய்ந்த தொல்காப்பியர் வினைக்கு பயன்படக்கூடிய 8 ஓம உருவுகள், பயனுக்கு பயன்படக்கூடிய 8 ஓம உருவுகள், வடிவத்துக்கு பயன்படக்கூடிய 8 உருவுகள், நிறத்துக்கு பயன்படக்கூடிய 8 உருவுகள் என்று 4 பகுதிகளாக பிரித்து 32 ஓம உருவுகளை சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு ஆராய்ச்சியே செய்யலாம்.
36 ஓம உருவுகளை தொகுத்து சொன்ன அவர் அதுல சில ஓம உருவுகளை பின்னால கொண்டு வரல. நோக்க நேர என்ற ஓம உருவுகளை ஒரு புதிதாக காட்டுவது போல தெரிகிறது. அதனால இவையெல்லாம் பெரிய ஆராய்ச்சிக்குரியவை. இப்போது மதியன்ன முகம், வண்டு ஏய்க்கும் கண். இந்த வண்டு ஏய்க்கும் கண்கிறதுல ஏய்க்குங்கிற சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கு ஓம உருவுக்கு. என்னவென்றால், ஒரு தனிப்பாடல் சொல்லுகிறான், பெண் அங்கிருந்து சென்று ஒரு ஓடையிலே தண்ணீரை 2 கைகளாலும் அள்ளினாள். அள்ளிய உடனே அவள் அந்த தண்ணீரை கீழே விட்டு விட்டார். ஏனென்றால் அந்த தண்ணீரில் 2 கருவண்டுகள் மிதந்தன. தண்ணீரில் எப்படி கருவண்டுகள் வந்தன என்று எண்ணி பார்க்கின்ற போதுதான் அவை கருவண்டுகள் அல்ல, தம்முடைய முகத்திலே இருக்கக்கூடிய கண்கள் என்று அவளுக்கு தெரிந்தன என்கிறான் புலவன். இந்த இடத்துலதான் வண்டு ஏய்க்கும் கண் என்பதுல இந்த ஏய்க்குங்கிறதுக்கு உள்ள பொருள் நமக்கு புரிகிறது. நம்மை ஏமாற்றும் கண் என்று ஏமாற்றுகின்ற வண்டு. அதனால இந்த ஓம உருவுகளுக்கெல்லாம் கூட பொருள் உண்டு, ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்களா என்று பாரதி பேசுவார். எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் அந்த பாட்டினுடைய தோற்றம் வேறு, அதன் பின்னுள்ள ஆழமான பொருள் வேறு. இதுதான் திறனாய்வே. திறனாய்வு என்பது என்னவென்றால், ஒரு பாட்டினுடைய பல முகங்களில் ஒரு முகம்தான் வெளிப்பட்டிருக்கும், எஞ்சிய முகங்கள் எல்லாம் மறைந்து கறந்து நிற்கும். எல்லா முகங்களையும் வெளிக்காட்டுவதற்கு பெயர் தான் திறனாய். ஆழமாக பாட்டிலே செல்ல 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 பல பொருள் நுட்பங்கள் புலனாகும். அதுதான் பாரதியார் சொல்லுகிற போது ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறார். என்ன காரணத்திற்காக இப்படி பாடினான், என்ன பொருள் கொண்டு பாடினான் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார். அதுபோல மலை உரளும் திண்டோள் மலரொப்ப நகை பயந்து ஒப்ப வேயன்ன தோல். வேய் என்றால் மூங்கில், மூங்கில் போன்ற தோல். குந்தின்மானும் குடி வேலொன்றும் கண் கொடி புரையும் இடை என்றெல்லாம் ஓம உருவுகள் பயின்று வரும். இப்ப 4 வகையான ஓமைகளுக்கும் உரிய ஓம உருவுகளை சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு ஆய்வு குறிப்பாக ஒன்று சொல்லுகிறேன். வினைக்கும் பயனுக்கும் மெய்யிற்கும் உருவிற்கும் இவை உருவுகள் என்று காட்டிய தொல்காப்பியர் பின்னாலே நூலிலே பல இடங்களில் முன்னாலும் பின்னாலும் பல இடங்களில் இந்த உருவுகளை அவற்றுக்கு பயன்படுத்தாமல் வேறு உருவுகளை பயன்படுத்தியதும் உண்டு. வினைக்கு பயன்படுத்தக்கூடிய 8 சிலவற்றை அவர் பயனுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். அதேபோல உருவிற்கு பயன்படுத்தி இருக்கிறார். ஏன் இப்படி மாறுபட வருகின்றன என்றால், இவையெல்லாம் ஒரு செய்யுளை படைக்கின்ற ஆசிரியனுடைய உரிமை. இவை இடம் மாறி வருவதும் உண்டு. அந்த வகையில ஓரளவு வரையறை கொள்ளத்தகும், அவ்வளவுதான். இப்ப வினைப்பால் ஓமம். பால் என்றால் பகுதி. ஒரு நாளினுடைய ஒரு பால் பகல் எனப்படும். பகல் என்பது பால் என்று ஆயிற்று. 2 குறி சேர்ந்தா ஒரு நெடில் ஆயிடும் தமிழ்ல. பகல் பால். அதே போல தொகுப்பு தோப்பு பகுதி பாதி மிகுதி மீதி என்றெல்லாம் ஆகும். வினைப்பால் ஓமம். வினை என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிக்கு, அந்த வகைக்கு உரிய 8 ஓம உருவுகள். அன்ன ஆங்க மான இறப்ப என்ன உரள தகைய நோக்கொடு கண்ணிய 8 வினைப்பாலூமம். கண்ணிய கருதிய, கண்ணுதல் கருதுதல். இப்ப அன்ன என்ற உருவு நிறைய இடங்கள்ல இந்த அன்ன என்பது பயின்று வரும். அன்ன ஆங்க மான இறப்ப என்ன உரள தகைய நோக்க, இந்த 8 வினைக்குரிய ஓமைகள். இந்த 8 ஓம உருவுகளை பற்றி பார்க்கும்போது
பாருங்க பாருங்க, இறப்ப புலி இறப்ப ஒளி தோற்றலின் என்று சங்க இலக்கியத்துல வரும். புலி இறப்ப ஒளி தோற்றலின், இந்த இடத்துல புலி இறப்ப ஒளி தோற்றலின் என்றால் இறப்ப என்றால் நீங்க என்று பொருள். உண்மையிலே அந்த சொல்லுக்கு இறப்ப என்றால் மறைந்து போக, நீங்க என்று பொருள். புலி இறப்ப ஒளி தோற்றலின், புலியை விட புலியை ஒத்த நிலையில் ஒளி தோன்றுகின்ற போது என்று பொருள். அடுத்து புலி என்ன களி சிறந்து செருணர் தேய்த்த செல்லுரல் தடக்கைங்கிறார் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில. செல் என்றால் மேகம் என்று பொருள். ஏன் அதுக்கு செல் என்று பேரு? வானத்திலே இது செல்கிறது, ஓடுகின்ற மேகங்காள்ங்கிறான். வானத்திலே செல்லுவதனால் இது செல் என்றாயிற்று. செல்லினங்கள் முழவு கொட்ட மயிலினங்கள் ஆடும் என்று திருக்குற்றாலப்புறம் புலவன் சொல்லுவான். செருணர் தேய்த்த, தேய்த்த என்றால் இல்லையாம்படி அடித்த என்று உரை எழுதுவார் நச்சினார்கினியர். செருணர் தேய்த்த செல்லுரல் தடக்கை, இந்த இடத்துல உரல் என்பது ஓம உருபு. புலிதகைய பாய்ந்து, புலி போல பாய்ந்து, மானோக்கு நோக்கு, மான் போல நோக்குகின்ற நோக்கு என்று இந்த ஓம உருவுகள் பயில்கின்றன. அடுத்து இரண்டாவது, அன்னை என் கிழவி பிறவொக்கும் சிவனும். அன்னை என்று சொல்லுகின்ற அந்த ஓம உருவு பிறவோடும் சிவனும். அதாவது அன்னை என்ற ஓம உருவு வினைக்கு மட்டுமல்லாமல் பயனுக்கும் உருவுக்கும் வரும். மாரியன்ன வன்கை என்று காட்டுவான். மாறி போல, முகில் போல அவன் வழங்கினான். மாரியன்ன வன்கை, செவ்வானன்ன மேனி, அந்த இடத்துல நிறம். இப்படி ஒரு ஓம உருவு மற்றவற்றுக்கும் வரும் என்பதனையும் காட்டுகிறார். அடுத்தது எள்ள, எள்ள விளைய புல்ல பொருவ கள்ள மதிப்ப வெல்ல வீழ என்றாங்கு 8 பயனிலை ஓமம். பயனோமத்திற்கு வரக்கூடிய 8 ஓம உருவுகள். எழிவானும் எள்ளினன் தரும், என்னையா இந்த பெரிய முகில் என்று அதனை எள்ளுவது போல இவன் கொடை நேர்ந்தான். அந்த எள்ளுதல் என்பது ஒரு ஓம உருவு. கவிகை வன்கை கடுமான் தோன்றல், கவிகை வன்கை கடுமான் தோன்றல். பெரிய வள்ளல் அவன் வானம் நகுமாறு, வானம் எள்ளப்படுகின்ற நிலையில் முகில்களெல்லாம் வெட்கப்படுகின்ற அளவில் அவன் கொடை நேர்ந்தான் என்று பேசுகிறான். மழை விழை தடக்கை வாய்வாள் எவ்வி, எவ்வி என்பவன் ஒரு வள்ளல். அவனுடைய அகன்ற கை மழை விழை, மழையை ஒத்தது, முகிலை ஒத்தது என்று சொல்லுகிற போது விழை என்பது ஓம உருவு. புத்தேழு உலகில் பொன்மரம் புல்ல, புல்ல என்பது ஓம உருவு. எல்லாம் பயனிலை ஓமம். விண்பொரு புகழ் விரல் வஞ்சி, பொருதல் என்பது ஒரு ஓம உருவு. கார் கள்ள உற்ற பேரிசை உதவி, கள்ள என்பது ஓம உருவு, பயனிலை குறித்தது. அடுத்தது இருநிதி மதிக்கும் பெருவள் ஈகை, இங்கு சுரைநல்லான் வென்ற ஈகை விதிகுணர் பேராறு வீழ என்றெல்லாம் ஓம உருவுகள் பயனிலை குறித்து வரும். அடுத்து கடுப்ப எய்ப்ப மருள புறைய ஒட்ட ஒடுங்க ஓட நிகர்ப்ப. இவ்வளவு ஓம உருவுகள் எந்த மொழியிலாவது இருக்கின்றனவா என்று பாருங்கள். இவையெல்லாம் ஒரு மொழியினுடைய செய்யும் வளத்தை குறிப்பன. புலவனுடைய அந்த நடைக்கு செழுமை சேர்த்த ஒரு சொற்றொகுப்பு மிக பெரிதாக தமிழிலே இருந்திருக்க. சென்னை பல்கலைக்கழகத்துல அறிஞர்களெல்லாம் ஒன்று கூடி தமிழிலே இருக்கக்கூடிய அனைத்து சொற்களையும் ஆராய்ந்து ஒரு பெரிய பேரகராதி தொகுத்தார்கள். சென்னை பல்கலைக்கழக பேரகராதி என்றதற்கு பெயர். அது இப்ப மறு அச்சில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 1,60,000 சொற்களை அதில் அவர்கள் எழுதினார். அவருக்கு பொருளெல்லாம் எழுதியது மட்டுமல்லாமல் எந்தெந்த இடத்துல இவையெல்லாம் வருகின்றன என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளையும் காட்டினார். ஆனால் அந்த அகராதி ஒரு முழுமையானது அன்று. நம்முடைய தமிழிலே இன்னும் பல ஆயிரம் சொற்கள் மிகுதியாக இருக்கின்றன என்பதனை அறிஞர்கள் எடுத்துக்காட்டி சமைக்கப்பட்ட அகராதியில் இருக்கக்கூடிய குறைகளையும் சுட்டி காட்டி தி மேனிஃபோல்ட் டிஃபெக்ட்ஸ் இன் மெட்ராஸ் லெக்சிகன்
என்று எழுதினார். அவ்வளவு பல்லாயிரம் பல்லாயிரம் சொற்களாக தமிழிலே பல்கி கிடக்கக்கூடிய நிலையில் நம்முடைய செய்யுள் இருப்பு நமக்கு காட்டுகிறது, செய்யுள் கருவூலம் நமக்கு காட்டுகிறது. அதனால அவற்றையெல்லாம் ஆராய்ந்து பெரிய முழு அகராதி, பேரகராதி நாம் என்ன செய்யலாம்? சங்க இலக்கிய அகராதி தனியாக சமைக்கலாம், பக்தி இலக்கிய அகராதி தனியாக சமைக்கலாம், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அகராதியாக நாம் வெளியிடலாம். அதனால அவ்வாறு இது பெரிய பேரகராதியாக பெருந்தொகுப்பாக போகக்கூடியது. இப்போது அதே போல சொற்பிறப்பியல் அகராதி யமுனோ பர்ரோ 2 பேரும் அருமையாக சொற்பிறப்பியல் அகராதி செய்தார்கள். அதனால இந்த ஊம உருவுகளுக்கெல்லாம் கூட அப்படிப்பட்ட அகராதிகளில் நாம் பொருள் காணலாம். பொருள் இதுக்கெல்லாம் சில சிறு பொருள் வேறுபாடு இருக்கிறது. அடுத்து கடுப்ப, ஏய்ப்ப, மருள, புறையமன்ற புறையோர் கண்மை என்று நற்றிணையில முதல் பாட்டுல கபிலன் பேசுவான். ஒட்ட, ஒடுங்க, ஓட, நிகர்ப்ப, விண்ணதிர் இமிழிசை கடுப்ப என்றான். இமிழ்தல் என்றால் ஒலித்தல் என்று பொருள். இமிழ் இசை கடுப்ப, அகலிருதி சிங்கின் குறைவில் ஏய்ப்ப என்பது ஓமம். இவையெல்லாம் மெய்ப்பால் ஓமம், வடிவத்தை குறித்தது. வேய் மருள் பனைத்தோல், மூங்கிலை ஒத்து இருக்கக்கூடிய பருத்த தோல் என்று. இந்த மூங்கிலுக்கு தோலை ஓமையாக சொல்லுவதற்கு காரணம் அதனுடைய வடிவம். 2 கணுக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பசலை பாய்ந்த பச்சை மூங்கில் போல இருக்கின்ற அந்த தோல் பகுதியைத்தான் அவ்வாறு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வேய் புறையும் மென்தோல், புறையும் என்பது ஒரு ஓமம். முத்துளை வாங்கோடு ஒட்டிய மார்புமிசை வியப்பன தழி, ஒட்டிய என்பது ஒரு ஓமம். ஒட்ட, ஒட்டிய, ஒட்ட என்பது ஒட்டிய என்றாயிற்று. பாம்புரு ஒடுங்க வாங்கிய நுசுப்பின், பாம்பினது வடிவம் போன்று ஒடுங்கி இருக்கக்கூடிய மகளிர் இடை என்று சொல்லுகிறார். செந்தி ஓட்டிய அஞ்சுடர் பகுதி, செந்தி ஓட்டிய அஞ்சுடர் பருதி, தீயை ஒத்திருக்கின்ற கண்ணோடு நிகர்க்கும் கடிப்பும் குவளை. இந்த குவளை மலர் கண் போன்று இருக்கிறது. அருமையாக கவிஞர் சொல்லுவார், மகளிரெல்லாம் களை பறிக்க போனவர்கள் அந்த குவளை மலர்களை பறிக்கவில்லையா, தங்கள் கண் போல இருக்கின்றனவே இவற்றை போய் பறிப்பதாவது என்று விட்டுவிட்டார்கள் என்று பாடுவார். அடுத்தது போல, மறுப்ப, ஒப்ப, காய்த்த, நேர, வியப்ப, நளிய, நந்த என்று ஒத்து வருகிழவி உருவின் ஓமம். இவையெல்லாம் உரு ஓமம். போல, இந்த போல என்பதுதான் இன்றைக்கு நம் கையில் இருக்கிற ஓம உருவு. எதாக இருந்தாலும் நாம போல என்று சொல்லுவோம். 36 ஓம உருவுகள்ல இந்த ஓம உருவு ஒன்றுதான் நம்மிடம் மிகுதியாக பயில்கின்றது. தன் சொல் உணர்ந்தோர் மீனி பொன்போல் செய்யும் ஊர்கடவோனே, பொன்போல் செய்யும் ஊர்கடவோன். தன்னை காதலிக்கக்கூடியவருடைய உடம்பை புன்போல பகலை பூக்கச் செய்கின்ற ஊர்கடவோன். மணிநிறம் மறுத்த மலர்ப்பும் காயா. இது அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. என்னவென்றால், நீல மணி போலும் நிறமுடையன இந்த காயாம்பூக்கள். இந்த காயாம்பூக்கள் நீலமணியினுடைய நிறத்தை மறுத்தன என்று சொல்கிறான். மறுத்த என்பது ஓம உருவு. நீ என்ன பெரிய நீல நிறம், நான் தான் நீளம் என்று அது மறுத்து பேசக்கூடிய வகையில் இருப்பார்கள். மறுத்தங்கிற ஓம உருவு. ஒன்சங்காந்தல் ஒக்கும் நின்னிறம். இந்த ஒக்கும் என்பது இலக்கியத்தில் அடிக்கடி பயில்கின்ற ஓம உருவு. ஒக்குமே 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 ஒக்கும் அப்படிமா ஒரு பாட்டுல காப்பருங்கல காரிகைகள் எடுத்துக்காட்டு சொல்லுகிற போது, ஒக்குமே 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 ஒக்கும் குளக்கொட்டி பூவின் நிறம் என்று சொல்லுவான். அதுபோல கணைக்கால் நீதல் காய்த்திய கண்ணியம் என்று சொல்லுவான். காய்த்திய என்பது ஒரு ஓம உருவு. போல, மறுப்ப, ஒப்ப, காய்த்த என்பது காய்த்திய என்று பெயரச்சமாயிற்று. அடுத்தது நேர, கார்விரி ஒன்றை பொன்னேர் புது மலர். நேர், நேர.
தன் தளிர் வியப்ப தகைபெரு வியப்பங்கிறது ஓம உருவு. இவ்வாறு 8 ஓம உருவுகள் நிறத்தை குறித்து பயில்வன. அடுத்து ஓம உருவுகளை 32 ஓம உருவுகளை சொன்னார். 36 ஓம உருவுகளை தொட்டியவர் 32 ஓம உருவுகளைத்தான் வகுத்து காட்டியிருக்கிறார். இவ்வாறு வகுத்து காட்டிய சில ஓம உருவுகள் அந்த 36ல இல்லை. அந்த 36ல இல்லாத ஓம உருவங்கள் இங்கே இருக்கின்றன. அப்படி ஒரு நிலையை பார்க்கிறோம். சத்தம் மரபில் தோன்றுமன் பொருளே. இந்த இடத்திற்கு இந்த ஓம உருவு இது வினைக்கு, இது பயனுக்கு, இது மெய்க்கு, இதுக்கு உருவுக்கு என்று வருவதெல்லாம் மரபு பற்றியன, வழி வழியாக வருகின்ற வழக்கு பற்றியன. ஏதோர் உரைத்தவாறு அவர்களுடைய செய்யுட்களிலே காண கிடைக்கக்கூடிய ஓம உருவுகள் இன்ன பொருள் பற்றி வரும் என்பதற்கெல்லாம் தனி இலக்கணம் இல்லை. அவையெல்லாம் மரபு பற்றியன என்று சொல்லுகிறார். 4 பாலுமாறுண்டே. இந்த நூற்பா அப்படியே மெய்ப்பாட்டியல்ல வந்திருக்கு. அங்க பொருள் வேற. இந்த நூற்பாவுக்கு 4 பாலுமாறுண்டே என்பது மெய்ப்பாட்டியல்ல 32 வகையான சுவை பொருள், அதற்கு பிறகு உடம்பின் கண் தோன்றுகின்ற வேறுபாடு ஆகிய பகுதிகளை எல்லாம் சேர்த்து 32 ஆகும் என்று சொன்னவர் பிறகு 16 ஆகும், 16 பிறகு 8 ஆகும் என்று சொல்லுவதற்காக 4 பாலுமாறுண்டேன்னு சொன்னார். அப்பதான் அதற்கு பிறகுதான் 8 மெய்ப்பாடுகளை அவர் சொல்லுகிறார். அங்க அப்படி பொருள். இங்க எப்படின்னா 4 பாலுமாறுண்டே என்பது வினை பயன் மெய்யுறு என்று 4 வகையாக வருகின்ற ஓமம் 8 மெய்ப்பாடு பற்றியும் வரும். நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி என்ற 8 மெய்ப்பாடுகளையும் குறிப்பதற்கு இந்த ஓம உருவுகள் பயின்று வரும் என்று காட்டுகிறார். எப்படி? பாடி சென்ற பரிசிலர் போல ஓவினி வாழி தோழி. அதாவது உருவப்பகரேர் இளஞ்சை சென்னி என்ற சோழ பெருவேந்தனை பாடி சென்ற பரிசிலர்கள் போல நீ இனிமேல் உவகை அடைவாய் என்று சொல்லுகிற போது உவகை என்பது ஒரு மெய்ப்பாடு. இங்கு போல என்பது ஓம உருவு. இந்த ஓம உருவு அந்த மெய்ப்பாட்டிற்கு உரியதாக வந்தது. அதே போல பூமலர்ந்தது போல் நகை செய்தாள் என்று சொல்லுகிற போது போல என்ற ஓம உருவு நகை என்ற மெய்ப்பாட்டை காட்டுவதாக வந்தது. பேய் கண்டார் போல் நடுங்கினான் என்று சொல்லுகிற போது பேய் என்பது அச்ச பொருளுக்கு, அச்ச மெய்ப்பாட்டிற்கு உரிய உருவாக வந்தது. இவ்வாறு சொல்லக்கூடிய இந்த நூற்பாவுக்கு பேராசிரியர் உரை எழுதுகின்ற போது 4 பாலுமாறுண்டே என்பதற்கு ஓம விரி என்றும் ஓம தொகை என்றும் 2 8 ஆகும்னு சொல்றாரு. அது எப்படி என்றால் பவளவாய் என்பது ஓம தொகை, பவளம் போன்ற வாய் என்பது ஓம விரி. இவ்வாறு 4 8 ஆகும்ங்கிறது அவருடைய உரை. இளம்பூரணர் அது வினை குறிப்பு என்று 2 பகுக்கப்பட்டு 8 ஆகுங்கிறாரு. அதெல்லாம் விட மேலை நூற்பாக்களோடும் கீழ்வரும் நூற்பாக்களோடும் இயைத்து நோக்கின்ற போது 4 பாலுமாறுண்டே என்பதற்கு 8 மெய்ப்பாடுகளை குறிப்பதற்கும் இவை பயன்படும் என்று கூறுவது பொருத்தமான உரையாகும். அடுத்தது பெருமையும் சிறுமையும் மெய்ப்பாடு எட்டன். அடுத்த நூற்பா மெய்ப்பாடு பற்றியது. அதனால அதனை ஒட்டித்தான் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. பெருமையும் சிறுமையும் மெய்ப்பாடு எட்டன் வழிமருங்கறிய தோன்றும் என்ப. ஒரு பொருளினுடைய பெருக்கம், ஒரு பொருளினுடைய சிறுக்கம், ஒரு பொருளினுடைய பெருமை, ஒரு பொருளினுடைய சிறுமை ஆகியன எல்லாம் மெய்ப்பாடுகளாக கூறுகின்ற போது புலப்படும். எப்படி என்றால் கயந்தரு நறும்புணல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் நிகழ் குரலன் பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்குள விசும்பின் ஓங்கினான்
சொல்லுகிற போது கையில தண்ணீரை எடுத்து மாவலி என்ற அந்த பேரரசன் வாமன வடிவமாக வந்த திருமாலின் கையிலே ஊற்றுகிற போது திடீரென்று வாமனனாக இருந்தவன் திரிவிக்கிரமனாக ஓங்கி விசும்பளாவ உயர்ந்து ஓங்கினான், விசும்பின் ஓங்கினான் என்று சொல்லுகிற போது அது வியப்பு. அவ்வாறு அந்த பெருமை, ஏப்பா இவ்வளவு உயரமா போயிட்டே இருக்க அந்த வடிவம், வானத்தை அளாவே அதற்கு மேலும் போகிறதே என்று வியப்பை காட்டுமாறு, வியப்பு என்ற மெய்ப்பாட்டை காட்டுமாறு அமைந்தது இந்த உவமை. விசும்பின் ஓங்கினான். அடுத்தது, சாந்தகத்து உண்டென்று செப்பு திறந்தொருவன் பாம்பகத்து கண்டதுடைத்து. இது மறுக்கை என்ற மெய்ப்பாட்டுக்குரியது. சந்தனம் வச்சிருக்கிற ஒரு சிமிழுக்குள்ளார அந்த சிமிழை திறந்து சந்தனத்தை எடுக்கலாம் என்று ஒருத்தர் சிமிழை திறந்தான். உள்ளிருந்து ஒரு பாம்பு குஞ்சு தலை எடுத்து மேலே வந்தால் எப்படி இருக்கும்? அவன் மருண்டான். அந்த மறுக்கைக்கு, மறுக்கையினுடைய நுட்பத்தை காட்டுவதாக அமைந்தது இந்த உவமை. அதெல்லாம் விட அருமையான சான்றோர் உவா போல, சான்றோர் உசா போல உண்டே நுசுப்புண்ணா. ஒரு பெண்ணினுடைய இடை எது போல இருக்கிறது என்றால் சான்றோருடைய ஆராய்ச்சி போல இருக்கிறது. சான்றோருக்கு ஆராய ஆராய நுண் கருத்து கிடைப்பது போல ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கும் போது புலப்படுவது போன்றது இந்த இடை. இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இருக்கும் போல இருக்குயா, இந்த பெண்ணுக்கு இடை இருக்கும் போல இருக்கிறது. நம் மகாத்தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சொல்லுவார்கள், தலையில கூந்தலில், அது திருக்குறளுடைய கருத்து தான். அது கூந்தலிலே கொண்டு போய் அவள் மலர் சூடினாள். சூடிய உடனே இடை முறிந்து விடும் போல ஆயிற்று, மேல பாரம் அதிகமானதுனால என்றெல்லாம் பேசுவார்கள். அதுபோல சிறுமை பெருமை புறப்பட அளவிலே சிறியதாக அளவிலே பெரியதாக ஒன்றை வர்ணிக்கின்ற போது இந்த மெய்ப்பாடுகள் எல்லாம் புலனாகும் என்று காட்டுகின்றார். ஓமப்பொருளின் உற்றதுணரும் தெளிமருங்குளவே திறத்தியதான ஒரு ஓம பொருள், அதாவது ஓமிக்கப்படும் பொருள் ஒரு ஓமத்திற்கு பொருந்தி வரக்கூடிய நிலையை பல வகையாக நாம் ஆராய்ந்து காண வேண்டும். அருமையான ஒரு பாட்டை புறநானூற்றிலிருந்து இதற்கு உரையாசிரியர் எடுத்துக்காட்டு காட்டுகிறார்கள். ஓமைன்னா அதற்கு ஒரு பக்கம் இல்லை, பல பக்கங்கள் இருக்கின்றன. அதில் ஏதாவது ஒரு புடை ஓமை என்பது ஒரு புடை ஒக்கும்னா சில சமயங்கள்ல பலவற்றுக்கும் கூட பொருந்தி வரும் ஓமை என்பது. எடுத்துக்காட்டுக்காக இந்த பாட்டை காட்டுறார். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே. இப்படி படிக்கின்ற போது எல்லாரும் ஆஹா பொன்னை போல இருக்கிறாள், மாசரு பொன்னே முத்தை போல இருக்கிறாள், வலம்புரி முத்தே நல்ல மனம் தருகின்ற பொருள்களைப் போல, வாசனை பொருள்களைப் போல இருக்கிறாள், காசரு விரையே கரும்பை போல இருக்கிறாள், தேனை போல இனிக்கிறாள் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே தவிர யாரும் அடியார்க்கிறார் அதற்கு உரை கண்டவாறு காணவில்லை. 5 பொருள்களை சொல்லுகிறானே இளங்கோ, எதற்காக சொல்லுகிறான்? 5 பொருள்கள் என்பது 5 புலன்களுக்கு உரியன. பொன்போலும் நிறம் அது மேனி. மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே என்று மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய 5க்கும் உரிய துய்ப்புகளை அவன் சொல்லுகிறான். அவ்வாறு சொல்லுவதுதான் ஓமை. இவ்வாறு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதாவது உண்டு உயிர்த்து உற்று அறியும், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்றுடைய கண்ணே உள என்று திருவள்ளுவர் சொன்னதைத்தான் இளங்கோடிகள் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். சாறு தலை கொண்டன பெண்ணீற்று உற்றன பட்டமாறி ஞான்ற ஞாயிற்று கட்டி நினைக்கும் இடிசினம் கையது பொழுது உண்டூசியின் விரைந்தென்று மாதோ ஊர்குல வந்த பொருணனோடு ஆர்குணை தெரிய நெடுத்தகை போரே என்று புறநானூற்று பாட்டு. கட்டில் பின்னக்கூடிய ஒருவன் இந்த கயிற்று பந்தை, ஒரு பந்து, அதை ஒரு கையால தூக்கி போட்டு இன்னொரு கையால பிடிக்கிறான். அப்படி வேக வேக வேகமாக
இந்த இரண்டு கைகளும் சுழலுகின்றன. அந்த வேகத்தை காட்டுவதற்கு சில அடைகளை தருகிறான் புலவன். ஏன் வேகமாக இவன் பந்தை சுழற்றுகிறான் என்றால், வீட்டுக்கு போனீங்க சீக்கிரம், அந்த மனைவி உடம்பு சரியில்லாம படுத்திருக்கா, மகப்பேறு நெருங்கி விட்டது, இன்னும் 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ பிள்ளை பிறக்க போகிறது, அவளுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்க வேண்டாமா, அதுக்காக வேகமா போகணும், இங்க கூலியை வாங்கிட்டு தான் அங்க போகணும், அதனால பதைப்பு, அதுல வேகமா சாறு தலை கொண்ட, வேற யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா, சாறு தலை கொண்ட, ஊர்ல விழா நடக்குதுயா, எல்லாம் அங்க போயிட்டாங்க, சாறு தலை கொண்டன, வெந்நீற்று உற்றன, பட்டை மாறி, அது மட்டும் இல்ல வெளிச்சம் போயிட்டே இருக்கு, சீக்கிரம் கட்டில பின்னி காசு வாங்கணுங்கயா, என்ன சூரியனுடைய வெளிச்சம் விரைவாக போய்கொண்டிருக்கிறது, ஏனென்றால் பட்டை மாறி, இது மாறி காலம், ஞாயிறு, அந்தி பொழுது வேற, நான் என்ன செய்வது, இத்தனை நெருக்கடிகளால அவனுடைய உள்ளம் விரைவு பட இந்த கயிற்று பந்தை சுற்றுகிறது, சுழற்றுகிறது. இப்படி பலவேறு வகையான அடைமொழிகளும் ஒரு ஓம பொருளை இயல்பை உணர்த்துவதற்காக வரும் என்று இந்த எடுத்துக்காட்டை காட்டியிருக்கிறார்கள். அடுத்து, ஓம பொருளை உணருங்காலை மரிய மரபின் வழக்கொடுபடுமே. ஒரு ஓமப்பொருளினுடைய இயல்பை உணர்வதற்கு வழக்கியல் அறிவு வேண்டும். மக்கள் எப்படி வழங்குகிறார்கள், தொன்று சொட்டு பேசி வரக்கூடிய சில பேச்சு மரபுகள் இந்த ஓம பொருளை விளக்கிக் கொள்வதற்கு பயன்படும். என்ன திருட்டு மொழி முழிக்கிற அப்படிங்கிறான். அது என்ன திருட்டு மொழின்னா என்னன்று எல்லாருக்கும் தெரியும், அதை யாரும் விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. திருட்டு விழி போல. அதனால ஒரு வழக்கமாக ஒரு சமூகத்தில் வழங்கி வரக்கூடிய விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கன குதித்ததை போல்கிறாரு பாரதிதாசன். எல்லாருக்கும் தெரியும், விளக்க தொட்ட பிள்ளை வெடுக்குன்னு அந்த கையை எடுக்குது, அது போல என்று ஒரு ஓமம் சொல்லுகிறார். அதுபோல களவுடம்புடனர் கவிழ்ந்து நிலங்களையா என்று வரும். அதாவது பரத்தை எங்கிருந்து தெருவில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய தலைவனுடைய மகனை தழுவிக்கொண்டு அழகா அன்பா என்று பாராட்டுகின்ற போது தலைவி பார்த்து விடுகிறார். கொஞ்சம் நீயும் கொஞ்சலாம், உனக்கும் அவன் பிள்ளைதான் என்றவள் சொல்லுகிற போது களவுடம்படுனது கவிழ்ந்து நிலங்களையா, திருடன் அகப்பட்டு கொண்டது போல தனக்கும் தலைவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு வெளிப்பட்டு விட்ட நிலையை எண்ணி நிலத்தை நோக்கி அவள் முகம் கவிழ்கிறது. அதை சொல்லுகிறான் புலவன். அவ்வாறெல்லாம் பரம்பரையாக வருகின்ற பேச்சு மரபு நமக்கு ஊமையினுடைய திறத்தை, பல பக்கமாக விரிகின்ற பொருள் நுட்பங்களை எல்லாம் காட்டும். அடுத்து இரட்டை கிளவி இரட்டை படித்தே அடையும் அடையெடுத்த சொல்லுமாக வருகின்ற அந்த ஓமேயம் ஓம உருவு நமக்கு பல வகையாக நுட்பங்களை காட்டும். எப்படி பொன்கான் கட்டளை கெடுப்ப சென்பின் புன்காய் சுண்ணும் புடைத்த மார்பில், பெரும்பானாற்றுப்படையில வரக்கூடிய அருமையான ஒரு பகுதி. எப்படின்னா, இந்த சம்மங்காயின்னு ஒரு காய் இருக்கும், சம்பங்காய்ன்னு சொல்லணும். அதை அந்த சம்மங்காய இந்த ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் இன்றைக்கும் சிற்றூர் பகுதிகளில் இது நடப்பது உண்டு. உருண்டையாக இருக்கக்கூடிய இந்த சம்மங்காய தட்டி உடைப்பார். உடைத்தா உள்ளார எப்படி இருக்குன்னு கேட்டா கோழி முட்டையினுடைய மஞ்சள் கரு மாதிரி இருக்கும். அதை எடுத்து என்ன செய்வார்கள், அப்படியே அதை வெண்ணெய் போல இருக்கக்கூடிய அதனை எடுத்து தங்களுடைய மார்பிலை தடவி கொள்வார்கள். அது எப்படி இருக்குன்னா, பொன்னை உரைக்கின்ற கட்டளை உரைகல்ல பொன்னை உரைத்து பார்த்தது போல இருக்குமா. இது இந்த இடத்துல இரட்டை கிளவி 2 அடுக்குடைய ஓமைகள் 2 அடுக்குடைய ஓமயத்திற்கு பொருந்தி வருகின்றன. பொன்கான் கட்டளை கடுப்ப சந்தின் புன்காய் சுண்ணம் புடைத்த மார்பில் என்று. அதே போல தவழும் குழந்தையென அசையும் அருவி என்று சொல்கிறோம். தவழும் குழந்தையென அந்த அடைமொழிகளை எல்லாம் அருமையாக ஓமயத்திற்கும் பொருந்தும். தவழும் குழந்தை, அதுபோல அசையும் அருவி.
இரட்டை கிளவி இரட்டை வடித்தே அடையும் அடையெடுத்த சொல்லுமாக ஓமையையும் விளக்கப்பெறும். பிரிதொடுபடாது. அடுத்தது இந்த நூற்பா மிக மிக இன்றுமையானது. இதுவரையில சொல்லப்பட்ட ஓமைகள் எல்லாம் ஏனை ஓமம் என்று சொல்லப்படும். வினை பயன் மெய் உரு என்ற 4 வகைப்பட வந்த ஏனை ஓமம். இனி சொல்லப்பட போகின்றது உள்ளுரை ஓமம். இது தமிழிலே ஒரு சிறந்த ஒரு பகுதி. தமிழ் இலக்கியங்களில் பண்டை இலக்கியங்களில் பயின்ற பகுதி. பிற்காலத்தில் இதனை குறிப்பு பொருள் என்று சொல்லிவிட்டார்கள். குறிப்பு பொருளிலும் இது மிக நுட்பமானது இந்த உள்ளுரை ஓமம். இந்த உள்ளுரை ஓமத்தை விட இன்னும் நுட்பமானது இறைச்சி. அதை பற்றியெல்லாம் விரிவாக நாம் பார்க்கலாம். இவ்வாறு வருகிற போது முன்பும் பார்த்திருக்கிறோம் இறைச்சி என்றால் என்னவென்றும். உள்ளுரை ஓமம் என்பது கருப்பொருள் சார்ந்து வருவது. அதுதான் இங்கே விளக்கி சொல்ல போகிறார். பிரிதொடுபடாது பிறப்பொடு நோக்கி முன்னை மரபில் கூறுங்காலை துணிவடுவனும் துணிவினோர்களிலே ஆழ்ந்த அறிவுடையவர்கள் நன்றாக துணிந்து பார்க்கின்ற போது, பகுத்து பகுத்து பார்க்கின்ற காலத்தில் ஒரு பொருள் என்ன உண்மையில் அது என்ன பொருளை பயக்கிறது என்பதனை அறிந்து கொள்ளுகின்ற அந்த நிலை நமக்கு தோன்றும். ஒரு எரும மாட்டை பற்றி ஒருத்தன் பாடுறான். தொட்டில கற்றிருந்த எருமை மாடு நள்ளிரவுல தன்னுடைய கொம்பினாலே அந்த கயிற்றை அறுத்து கொண்டு வேலி முள்ளையெல்லாம் தன்னுடைய கொம்பினாலே அகற்றி விட்டு அது ஊருக்கு எல்லையிலே இருக்கக்கூடிய குட்டையிலே இருக்கக்கூடிய மலரை போய் மேய்ந்தது என்று சொல்லுகிற போது எதற்காக சொல்லுகிறான்? இந்த எருமை மாடு என்பது எதற்காக வருகிறது என்றால், இந்த இடத்துல எருமை மாடு என்பது தலைவனை குறித்தது. தலைவன் நள்ளிரவிலே சென்று பரத்தனை நாடினான் என்பதற்காக சொல்லப்படுகின்ற பொருள். ஆனால் இரண்டையும் அவன் பொருத்தி சொல்லவில்லை. எருமை மாடு தன்னுடைய எல்லையை மீறி செல்லுகின்ற அத்தகைய ஊருக்கு தலைவனே என்று சொல்லுகிறான். இதுக்கு பேர் தான் உள்ளுரை ஓமை. பிரிதொடுபடாது பிறப்பொடு நோக்கி, அது வேறு பொருளை தராது. எருமை மாட்டினுடைய செயலுக்கு வேறு பொருள் இல்லை. இங்கு ஒரு குறிப்பிட்ட பொருள் இருக்கிறது. அதை பிறப்பொடு நோக்கி அந்த நிலத்துக்குரிய கருப்பொருளோடு சார்த்தி சொல்லப்படுவது. முன்னை மரபில் கூறுங்காலை இது மரபு வழியாக கூறுவது. பாரதிதாசன் அவர்கள் ரொம்ப அருமையாக குடும்ப வழக்கில் சொல்லுவார்கள். பெரியவர் ஒருத்தர் தனக்கு வேண்டியவர்களை பார்ப்பதற்காக ஒரு சிற்றூருக்கு ஒரு வீட்டிற்கு போயிருந்தார். அங்கு இருந்த அவருக்கு வேண்டியவர்கள் வெளியூர் போய்விட்டார்கள். ஆனால் வீட்டின் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்க அவளுக்கு விருப்பமான தலைவன் வந்திருந்தான். இந்த 2 பேரும் அவர்கள் ஒருவருக்கொருவர் பழகி கலந்து பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு பெற்றோர்கள் வந்து விட்டார்கள். காதலர்கள் பிரிந்து விட்டார்கள். அந்த பெற்றோரை பார்த்து, அந்த பெரியவரை பார்த்து பெற்றோர்கள் கேட்டார்கள், எப்போ வந்தீங்க மாமா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, கொல்லையிலே தென்னை மட்டையிலே 2 அணில்கள் கொஞ்சம் குலாவுகின்ற அந்த நேரத்தில் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். இதுதான் உள்ளுரை. இவ்வாறு ஓமை என்பது அதற்குரிய வெளிப்படையான பொருளை சொல்லாமல் உள்ளே ஆழ்ந்திருக்கும் ஒரு பொருளை காட்டுவதுதான் உள்ளுரை. அவ்வாறு வருவது. ஓமையோடு ஓமைக்கப்படும் பொருள் வேறு ஒரு பொருளை தராமல் ஓமை தோன்றும் நிலங்களின் கருப்பொருளோடு சார்த்தி கூறுகின்ற மரபினால் கூறுகின்ற போது இன்ன பொருளுக்கு ஓமையாகும் என்று ஒரு மரபு இருக்கு. எருமைன்னு வந்தா உடனே தலைவன் தான். அதே போல முதலை தனக்கு இருக்கக்கூடிய குட்டிகளிலே ஒன்றை தின்றுவிடும். தன்னுடைய வயாவின் காரணமாக, வேட்கையின் காரணமாக தான் ஈன்ற குட்டிகளில் குஞ்சுகளில் ஒன்றை தின்று விடுகின்ற இயல்புடையது முதலை. தன் பார்ப்பு தின்னும் அன்பின் முதலை. தன்னுடைய பார்ப்பை தானே தின்னுகின்ற முதலை. இருக்கக்கூடிய ஊர் அவனுடைய ஊர்.
என்று சொல்லுகின்ற போது அது ஒரு உள்ளுரை. அன்பில்லாத முதலை போன்றவன் அவன். தன்னுடைய குட்டியையே தான் உண்ணுகின்ற அந்த முதலை, அதுபோல தன்னுடைய தலைவிக்கே தன்னுடைய காதலிக்கே தீங்கு இழைக்கக்கூடிய தலைவன் என்று சொல்லுமாறு அமைந்தது. பிள்ளை தின்னும் முதலைத்து அவனூர் வெண்பூம் பொய்கை என்றெல்லாம் வரும். இவ்வாறு வருவதுதான் உள்ளுரை ஓமை எனப்படும். இந்த உள்ளுரை ஓமைக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஓம போலி. அது ஓமம் போல்வது. அதுதான் சொல்றாரு, ஓம போலி ஐந்தன மொழிவ. ஏனை ஓமம் 4 வகை, இணை பயன் மெய் உரு என்று. ஓம போலி 5 வகை. அந்த 5ஐயும் இப்ப சொல்ல போறார். தவலரும் சிறப்பின தன்மை நாடி, தவலரும் குற்றமற்ற பிழையற்ற. தவல் அது தபு என்பதிலிருந்து வந்தது. தப்புதல், தபுதல், தபுதாரம், தபுதார நிலை என்றெல்லாம் வரும். தவறுதல் அதிலிருந்து. தவலரும் சிறப்பின் அத்தன்மை நாடி, இறையினும் பயத்தினும் உறுப்பினும் உருவினும். இணை பயன் மெய் உரு இந்த 4ஓடு பிறப்பினும் வருவும் பிறப்பியல். இந்த பிறப்பு பற்றியும் வருவது இந்த ஓம போலி என்று சொல்லப்படுகின்ற உள்ளுரை ஓமை. இதை இப்ப பார்ப்போம். கரும்பெருடு பார்த்தியுள் கலித்த ஆம்பல் சுரும்பு பசிகளையும் பெரும்புணல் உற புதல்வனீந்த இம்முயங்கள் அதுவே தையனின் மார்பு சிதைப்பதுவே. பேராசிரியர் காட்டுகின்ற எடுத்துக்காட்டு. இந்த பேராசிரியர் இருக்கிறார, இவர் தொல்காப்பியத்திற்கு பொருளதிகாரத்தில் சில இயல்களுக்கு உரை வரைந்தவர். எல்லாவற்றுக்கும் உரை வரைந்ததாக சொல்லுகிறார்கள். எஞ்சிய பகுதி கிடைத்ததாகவும் சொல்லுகிறார்கள். இன்னும் வெளி வரல. அந்த நில ஓமையலுக்கும் மெய்ப்பாட்டியலுக்கும் இவர் எழுதியிருக்கக்கூடிய உரை மிக நுட்பமானது. செய்யுளியலுக்கு இவர் எழுதியிருக்கக்கூடிய உரை மிக ஆழமானது. அவற்றை எல்லாம் பார்க்க போறோம். இப்ப கரும்பு நடு பாத்தியுள், கரும்பு நடுவதற்காகவே செய்யப்பட்ட பாத்தியுள் தானே மலர்ந்த ஒரு தாமரை வருகின்ற வண்டுகளுக்கெல்லாம் தேனளிப்பது போல பரத்தைகளுக்கென்றே அமைந்த இந்த வீட்டில் தலைவியாகிய நான் இருந்து கொண்டு வருகின்ற விருந்தினரை விருந்தோம்புகின்றேன் என்று சொல்லுகின்ற அந்த ஓமை வினை ஓம போலி என்று சொல்லப்படும். அந்த தொழில் பற்றி ஒப்பித்தமையில் இது வினை ஓம போலி. அடுத்தது கரை சேர்வேழம் கரும்பிற் பூக்கும் துறைகள் ஊரன் கொடுமை நாணி. நல்ல குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொண்டான். அவளோடு மகிழ்ந்து வாழ்ந்தான். வாழுகின்ற காலத்தில் இடையில் அவனுடைய கண்கள் புறம் போயின. ஒரு பரத்தையின்பால் சென்று சேர்ந்தான். அவர்களுடைய குடும்ப இயல்புகள் எல்லாம் மிக குறைபாடு உடையவை. அதை பற்றி சொல்லுகிற போது கரை சேர் வேளம், வேளக்கரும்பு, அதாவது இந்த நாணல் தட்ட, கரும்பில் பூக்கும், கரும்பிலே சென்று இன்பம் கொள்ளும் துறைகள் ஊரன் கொடுமையினானி. தனக்கு இயல்பல்லாத வேறொன்றிலே சென்று சேர்ந்து இருக்கின்ற அந்த நாணற்கரும்பு போல நல்லன் என்னும் யானே அல்லன் என்னும் என் தடமன் தோளே என்று பேசும். அதனால இது பயன் ஓம போலி. இவ்வாறு அங்கு சென்று அவன் இன்பம் நுகர்கிறான். அதனால அது பயன் ஓம போலி. அடுத்தது ஒன்றே நல்லன் ஒன்றுவன் குன்றது ஒன்றுவன் குன்றத்து பொருள்களில் நிதித்த நெறிதாழ் வேங்கை நின்று பயமலரும் நாடனோடு ஒன்றேன் தோழி உண்டினானே. ஒரு வகையில நான் அவனோடு தலைவனோடு ஒரு உடன்படுவேன். எப்படி என்றால் ஏதோ என்னை அவன் வாழ வைத்திருக்கிறான், அவ்வளவுதான். நின்று பயமலரும் நாடனோடு. அவன் எப்படிப்பட்ட ஊருக்கு தலைவன் தெரியுமா? இந்த யானை சென்று வேங்கை மரத்தை மிதித்தது. அது மிதித்த உடனே அந்த வேங்கை கன்று, மரக்கன்று அறவே பட்டு போய்விடவில்லை. அது நிலத்தளவிலே இருந்து 1/2 அடி 1 அடி உயரத்துல அப்படியே மறுபடியும் அது மலர்ந்து நிற்கிறது. அதுபோல எவ்வளவு வருத்தம் இருந்த காலத்தும் நான் சிறிதும் உள்ளம் வருந்தவில்லை. என் வடிவம் வேறுபடவில்லை.
ஆகவே நின்று உயம் மலரும் நாடனோடு. இப்போதும் கூட பெண்கள் எல்லாம் அங்கிருந்து வந்து வேங்கை, குறைபட்ட வேங்கை, உயரம் குறைந்த அந்த வேங்கையில் பூக்கின்ற மலர்களை கொய்கிறார். அப்படி இந்த வேங்கை தான் இறந்து விடாமல் அப்படியே நிற்கிறது, அளவு குறுகி நிற்கிறது. அதுபோல அந்த வகையிலே நான் அவனோடு ஒன்றுபட்டிருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். இது மெய் ஓமம். அடுத்தது வண்ண ஒந்தழை நுடங்க வாரிழை உண்ணுதல் அறிவை பண்ணை வாய்ந்தன கண்ணரும் குவளை நாரி தன்னன்றிசினே பெருந்துரை புனலே. பரத்தையோடு அவன் நீர்நிலையிலே சென்று நீராடுகின்றான். அப்போது கண்ணரும் குவளை நாரி தன்னன்றிசினே பெருந்துரை புனலே, அந்த பரத்தை ஆடிய புனம் தன்னன்று இருந்தது. வண்ண ஒந்தடை நுடங்க, தடையெல்லாம் அசைந்து ஒடுங்கி வருமாறு பாலிலை ஒண்ணுதல் அறிவை பண்ணை வாய்ந்தன. பரத்தை ஆடிய நீ புனலாடிய போது பரத்தை ஆடியது கண்ணன்று இருந்தது என்று கூற, இவள் அந்நீர்த்தடம் போல கலங்கினாள். அதாவது பரத்தை ஆடிய புனலை மிக அன்போடு உற்று நோக்கிய தலைவன், அதே சமயத்தில் அந்த தண்ணீர் போல கலங்கி நிற்கக்கூடிய தலைவி. அதனால இது நிற உவமை. அடுத்தது பொய்கை பள்ளி, இதுதான் பிறப்பு பற்றியது. பொய்கை பள்ளி புலவனாறு நீர்நாய் வாழை நாளிரை பெரும் மூட. இந்த நீர்நாய் இருக்கிறதே அது என்ன, பொய்கை பள்ளியில இருக்கிறது, நல்ல குளத்துல கிடக்கிற ஒரு நீர்நாய் வாழை நாளிரை பெருமூற, வாழை நீரை சென்று சேர்கிறது. என் நலம் தொலைவதாயினும் துன்னலம் பெரும பிறர் தொய்ந்த மார்பே. அதனால தனக்கு உரிய இடத்தை விட்டு நீங்கி வாழை நீரை சென்று கவர்கின்ற அந்த நீர்நாய் போல நல்ல குலத்திலே பிறந்திருந்தும் கூட இழிந்தாரை போய் சேர்கின்றான் என்று பிறப்பு பற்றி வருகின்ற ஓமை. இது பிறப்பு பற்றிய ஓம போலி. சரி, இனிமே யாராரு எப்படி எப்படி ஓமை சொல்லலாம் என்று வரையறுக்கிறார். கிழவி சொல்லின் அவளறி கிழவி. கிழவி சொல்லின் அவளறி கிழவி. தலைவி சொல்வதாக இருந்தால் அவள் அறிந்த பொருள்களை ஓமை சொல்ல வேண்டும். அவளுடைய அறிவு அனுபவம் குறைவு, வீட்டு எல்லைகளை தாண்டாமல் வளர்க்கப்பட்டவள். ஒரு கால் அவள் திணைப்பணம் காப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கலாம். ஆகவே அவள் பார்க்கின்ற கருப்பொருளுடைய வகையே குறைவு. அவள் கிளியை பார்த்திருக்கலாம், குறிஞ்சி நிலத்தவளாக இருந்தால் அவள் யானையை கூட பார்த்திருக்கலாம். ஆனால் அவள் பாராத பிற நில கருப்பொருள்கள் எல்லாம் பலவாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அவள் ஓமையாக சொல்லக்கூடாது. இந்த இடத்துலதான் ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டும். புலவனுடைய பரந்த அறிவை தலைவியாக பாடுகிற போது அறிவை குறுக்கிக் கொள்ளுகிறான். எல்லாம் தெரிந்த புலவன் தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தலைவிக்கு தெரிந்தவற்றையே ஓமிக்கிறான். இது ஒரு வகையான கட்டுப்பாடு. இது கோடு போட்டுக்கொண்டு அதில் விளையாடுவது போல களம் இழைத்து கொண்டு அதற்குள் தன்னுடைய ஆட்டத்தை காட்டுவது போல. கிழவி சொல்லின் அவளறி கிழவி தோழிக்காயின் நிலம் பெயர்ந்து உரையார். தோழியாக இருந்தால் அந்த நிலம் முழுவதும், முல்லை என்றால் அந்த முல்லை நிலம் முழுமையும் இருக்கக்கூடிய பொருள்களை அவள் ஓமையாக சொல்லலாம். தன் பார்த்து தின்னும் அன்பின் முதலைன்னு பார்த்தோம்ல, அது தோழி சொல்லலாம். அவளுக்கு தெரியும் இந்த முதலை தன்னுடைய குட்டியை எவ்வாறு உண்ணுகிறது என்று. கிழவோருக்காயின் உரனோடு கிடக்கும் அந்த தலைவனுக்காக இருந்தா அவன் சொல்லலாம் எதை வேண்டுமானாலும். என்ன, பல வேறு நிலங்களுக்கும் சென்று அலைந்து திரிந்து வேட்டையின் பொருட்டும் பிற பொருள்களின் தேட்டம் குறித்தும் செல்லுகின்றவன். அவன் பார்க்கலாம். ஏனோருக்கெல்லாம் இடம் வரைவில்லை, பாணன் பாங்கன் போன்ற மற்றவர்களுக்கெல்லாம் இட வரையறை இல்லை. தலைவன் சொல்லுகின்ற போது அவன் பேசலாம். எழுவசிறார் ஏமுரு நண்ப புலவதோட கேளாயத்தை மாக்கடல் நடுவன் எண்ணாட்பக்கத்து பசுவன் திங்கள் தோன்றியாங்கு கதுப்பயல் வழங்கும் பெருமுகன். இந்த இடத்துல ஓமை எப்படி சொல்லுகிறார், மாக்கடல் நடுவன் எண்ணாட்பக்கத்து, பெரிய கடலின் நடுவிலே
8வது நாள் திங்கள் தோன்றியானது என்று பேசுவான். இதை ஒரு தலைவி கூறுதல் இயலாது. அவளுக்கு இந்த அனுபவம் இல்லை. இந்த கடல் இடையே தோன்றக்கூடிய இந்த நிலவை அவள் பார்த்தவளில்லை. அவள் வேறு நிலத்தவளாக இருப்பதால். ஆனால் தலைவனுக்கு தெரியும் இவ்வாறெல்லாம் அவன் தன்னுடைய அறிவு அனுபவம் தோன்ற அவன் ஓமை சொல்லலாம். ஆனால் ஏனோருக்கெல்லாம் மற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய விருப்பம் போல தங்களுடைய இடப்பயிற்சி நோக்கி பல இடங்கள் பலவற்றையும் ஓமையாக பேசலாம். இனிதுருகிழவியும் துணியுருகிழவியும் ஓமம் அறிந்தில் தோன்றுமில்ல. அதாவது இன்பம் தரக்கூடியன, துன்பம் தரக்கூடியன, மகிழ்ச்சி தரக்கூடியன, வெறுப்பு தரக்கூடியவற்றையெல்லாம் இந்த உவமையில் காணலாம். கடனி மாத்து விளைந்து தீம்படம் படனவாழை கதுவும் ஊரன் என்று சொல்லுகின்ற போது இந்த நிலத்தில் யாராருக்கெல்லாம் என்னென்னலாம் வேண்டுமோ அவையெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட வளமான நிலம் அது எப்படி சிறிது முயற்சி இல்லாமல் கிடைக்கும் என்று ஒரு பரத்தை பேசுகிறார். எப்படி குட்டையிலே கிடக்கின்ற மீன் வாயை பிளந்து கொண்டு மேலே தாவிய போது மாமரத்திலிருந்து ஒரு கனி நேராக சென்று அதனுடைய வாயிலே இறங்கியது. ஆகவே எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் இன்பத்தை துய்ப்பதற்குரிய நிலம் இது என்று இன்பத்தை குறித்த கிளவியாக பரத்தையால் பேசப்படுகிறது. அடுத்து தாய்சார் பிறக்கும் புள்ளி கல்வன் நண்டு இருக்கு. அது தாய்சார் பிறக்கும் புள்ளி கல்வன். நிறைய நண்டுகள் வயிறு வெடித்து தான் பிறக்கும். நண்டு பல பார்ப்புகளை உடையது, பல குஞ்சுகளை உடையது. அவையெல்லாம் திணையரிசி மாதிரி இருக்கும். சிறியதாக ஒரு 20-30 அதனுடைய வயிறு வெடித்து வெளியே வரும். நண்டு இறந்து போயிடும். அதுதான் தாய்சாக பிறக்கின்ற புள்ளிக்கல்வன் என்று துன்ப நிலையை பற்றியும் ஓமை பேசப்பெறும். இடவோக்கு ஓமம் ஈரடுத்து உரித்தே. தலைவிக்கு 2 இடங்களில் ஓமை சொல்லுவதற்கு உரிமை உண்டு. இந்த 2 இடங்கள் பற்றிய செய்திதான் மிக இன்றுமையாகும். இளம்பூர்ணர் சொல்லிட்டாரு, மேலே உள்ள நூற்பாவினுடைய பொருளே அவர் இங்க சொல்றார். இனிதொரு கிளவி துணிவுறு கிளவி, அதாவது இன்பம் குறித்த சொல் துன்பம் குறித்த சொல் இந்த 2ஆக வருவது என்று அவர் அதே நூற்பாவினுடைய கருத்தை இங்கும் சொன்னார். ஆனால் பேராசிரியர் தலைவிக்கு 2 இடங்களில் ஓமை சொல்லுவதற்கு உரிய வாய்ப்பு உண்டு. ஒன்று மருதத்திலும் நெய்தலிலும் என்று எழுதினார். அது மிகவும் சரியான உரை. ஏனென்றால் இறங்குதற்குரிய நெய்தலிலும் தலைவி தனக்குரிய ஓமைகளை சொல்லுவாள். அதே போல ஊடலுக்குரிய மருதத்திணையிலும் அவள் தன்னுடைய ஓமையை சொல்லுவாள் என்று அவ்வாறு கொள்ளுவது பொருத்தமாக இருக்கும். காம கடும்புடல் நீந்தி கரைகானேன் யாமத்தும் யானே உடையன் என்று சொல்லுகின்ற போது இது நெய்தல் திணை. அதாவது அவன் பெரிய வெள்ளத்திலே நீந்துகின்றவாறு கடலிலே போயிருக்கிறான். பெருங்கடல், அது நீள் நிற பெருங்கடல் கலங்க உள்புக்கு என்று நற்றணை சொல்லு. அது மாதிரி பெரிய கடலினிடையே அவன் போயிருக்கிறான். நானும் தான் இங்க ஒரு பெரிய கடல்ல கிடக்கிறேன். அது என்ன கடல்? காம கடும்புணல். காமமாகிய பெரு வெள்ளத்திடையே நீந்தி கரை காணேன், கரை காணவில்லை. யாமத்தும் யானே உள்ளது. நல்ல நடு இரவிலும் கூட நானே இருக்கிறேன்னா நானே தனிமையாக இருக்கிறேன் என்று பேசுகிறார். இது நெய்தலே வருவது. அதே போல பெண்ணியலார் எல்லாரும் கண்ணில் பொது உண்பர் நன்னேன் பரத்தனின் மார்பு என்பது மருதத்திலே வருகின்ற ஊடல், அதனை குறித்தது. இவ்வாறு 2 நிலங்களில் மருதம் நெய்தல் ஆகிய இந்த 2 இடங்களில் இந்த 2 திணை குறித்து இரங்கல் பொருண்மை குறித்தும் ஊடல் பொருண்மை குறித்தும் தலைவி ஓமை சொல்லுவதற்கு உரியவள் என்று பார்த்தோம். அடுத்து கிழவோர்க்காயும் இடம் வரைவின்றே. தலைவனுக்கு அப்படிப்பட்ட 1-2 நிலத்தில்தான் ஓமை சொல்ல வேண்டும் என்ற அவன் எல்லா நிலத்திலும் ஓமை சொல்லுவான். எல்லா நிலத்திலும் உள்ளுரை காண்பான். தோழியும் செவிலியும் பொருந்துவழி நோக்கி கூறுதற்குரியர் கொள்வழியாக. தோழி செவிலி ஆகிய 2 பேரும் கொஞ்சம் அறிவு பரந்த நிலை உண்டு.
செவிலியும் பல நிலங்களுக்கும் சென்று பார்த்தவள், தோழி தன்னுடைய நிலம் முழுவதும் அறிந்தவள். அந்த நிலையில் அவர்கள் ஓமையாக சொல்லுவதற்கும் உள்ளுரையோடு சொல்லுவதற்கு உரியவர்கள். இவ்வாறெல்லாம் பேசுவது ஒரு நாடக பாங்கு இவ்வாறு செம்மையாக அமையும் என்பதற்கான இலக்கணத்தை வகுப்பதாக நமக்கு தெரிகிறது. ஒரு நாடகத்திலே பாத்திரத்தை உருவாக்குகிற போது எப்படி அந்த உரையாடல் அமைய வேண்டும் என்று அவன் காட்டு. இந்த உரையாடல்ல பிழை வந்து விடக்கூடாது. இப்ப நம்முடைய தமிழ் திரைப்படங்கள்லாம் பாருங்க, 5 வயது பிள்ளை 40 வயதுக்கார மாதிரி பேசும். என்ன அருமையா பேசுதுன்னு நாம சொல்லுவோம். அது இயற்கைக்கு முரண் அல்லவா? 5 வயது பிள்ளை 10 வயது பிள்ளை போல பேசலாம். 40 50 வயது முதியவர்களைப் போல பேசுவது என்றால் அது மிகை. அப்படிப்பட்ட மிகைக்கெல்லாம் இங்கு இடமில்லை. அவரவருடைய அனுபவத்தை புலப்படுகின்ற வகையில சொல்லப்பட வேண்டும். அவரவருடைய தொழிலும் அறிவும் பட்டறிவும் நில அறிவும் ஆகியவை சார்ந்தே இந்த உள்ளுறவுமைகள் அமையும் என்பது இலக்கணம். இப்ப பார்ப்போம். அதாவது அருமையாக ஒரு திரைப்படத்துல வரும், ஒரு பெண் கேட்பா, தன்னுடைய பிள்ளை இன்னொரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. அந்த பணக்கார வீட்டு பிள்ளையும் கணவனுடைய பிள்ளை தான். இது 2 பிள்ளைகளும் சேர்ந்து விளையாடுகிற போது அவ வேண்டுமென்று ஒரு கதை சொல்லுவார். ஒரு பெரிய தொழிற்சாலை, அதனை பற்றி சொல்லுகிற போது காவல்காரன் சொல்லுகிறான், ஐயா முதலாளி அவர்களே, நேற்று இரவு நான் கனவு கண்டேன், நம்முடைய தொழிற்சாலை பற்றி எரிவது போல, அதனால கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே அவர் கவனமாக இருக்கிறார். அதே போல தீ பற்றி கொள்ளுகிறது. உடனே அணைத்து விடுகிறார். அணைத்து விட்ட பிறகு அந்த இரவு காவலனை கூப்பிட்டு அவனுக்கு உரிய ஊதியத்தை கொடுத்து நீ போய் வா, இனி எனக்கு வேலைக்கு வேண்டாம் என்று சொல்லி விடுகிறான். இவ்வாறு சொன்னது சரியா தவறா என்று அவள் கேட்கிறாள். அதற்கு இவளுடைய பிள்ளை, இவள் வயிற்றில் பிறந்த பிள்ளை சொல்லுகிறான், பெரிய தப்புமா, இப்படி சரியாக ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், அவனை பாராட்டி வேலைகளை தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதிக ஊதியமும் கொடுத்திருக்க வேண்டும், அதை விட்டு போக சொல்வது சரியாகுமா என்று சொல்ல, அந்த பணக்கார வீட்டு பிள்ளை, அதாவது இவருடைய கணவனுடைய இன்னொரு உறவின் வழியாக வந்த பிள்ளை, அவன் சொல்லுகிறான், அவனை அனுப்பியது சரிதான், அவன் நான் கனவு கண்டேன் என்று சொல்லுகிறான். இரவு காவலனாக இருந்து கனவு கண்டேன் என்றால் தூங்கி இருக்கிறார் என்று பொருள். இரவு காவலன் தூங்கினால் என்ன ஆகும்? நெருப்புத்தான் பற்றும். ஆகவே அவனை அனுப்பியது சரி என்று. ஆக இந்த செல்வன் வீட்டு பிள்ளைக்கு ஒரு காவல்காரனை பற்றிய தொழில் அறிவுகள் எல்லாம் தெரிந்திருக்கின்றன. ஆனால் ஒரு ஏழை வீட்டு பிள்ளைக்கு அப்படிப்பட்டதெல்லாம் தெரியல. இவர் வேண்டுமென்றே அந்த பணக்கார வீட்டு பிள்ளை சரியான விடை சொல்லிவிடுவான் என்பதற்காகவே இந்த கதையை சொல்லுகிறார். இதுதான் அவரவருடைய அனுபவத்தை காட்டக்கூடிய அருமையான உள்ளுரைகள் ஆகும். அந்த வகையில இப்ப அதெல்லாம் உள்ளுரை உமையை பற்றி பார்த்தோம், ஏனைய உமையை பற்றி பார்த்தோம், உள்ளுரை உமை பற்றி பார்த்தோம். இப்ப அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்த உமையை பல வகையான உருமாற்றி சொல்லக்கூடிய, வேறுபட சொல்லக்கூடிய, இதுவரையில் சொல்லிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த முறைமையிலிருந்து விலகி வேறுபட வித்தியாசமாக வேறுபட சொல்லக்கூடிய ஒரு நிலையைத்தான் வேறுபட வந்த ஓமம் என்று சொல்லுகிறார். ஏனை ஓமம், உள்ளுரை ஓமம், இந்த 2 வகை பார்த்தோம். இப்போது சொல்லுகின்ற முறையால் வேறுபட வந்த ஓமம் என்று பார்க்கிறோம். அது என்ன வேறுபட வந்த ஓமம்? நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. பல கூறுகளை எல்லாம் நாம் இங்கு காட்டியிருக்கிறோம். அது எப்படி என்றால், ஒரு நிலாவை பார்த்து ஒரு பெண் சொல்லுகிறார், ஒரு தலைவன் சொல்லுகிறார், மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழிமதி. நிலாவே, என்னுடைய காதலியை போல ஒளியை தரக்கூடிய ஆற்றல் உனக்கு இருந்தால் நீ வாழலாம், நீ வாழ்க என்று பேசுகிறார்.
இது ஒரு வகையான ஒரு உவமை தான். இது ஒப்பு இல்லை என்று சொல்லி ஆனால் ஒப்புமைப்படுத்துகிறான். மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையே, பெண்ணின் முகம் போல் ஒளிவிடக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்குமானால், உண்மையில பார்த்தா நிலாவினுடைய ஒளி எங்கே, பெண்ணினுடைய முகம் எங்கே? பெண்ணினுடைய முகத்திற்கு நிலாவை போன்ற ஒளி இல்லை. இது அறிவியல். ஆனால் அந்த நிலவை விட சிறந்த ஒளி உடையது இவருடைய முகம் என்று சொல்லுவது கலையியல். இவ்வாறு பாகுபட சொல்லுவதுதான் வேறுபட வந்த ஓமமாகும். அதே போல ஒப்புமை கூறாமல் பெயர் போல்வனவற்றை மறுத்து கூறுதலும் இதற்குரியதாகும். கண்ணன் அவன், இவன் மாறன். ஒரு பாண்டியனை பற்றி சொல்லுகிற போது, திருமாலோடு ஓமைக்கிற போது, அவனுக்கு பேரு கண்ணன், இவனுக்கு பேரு மாறன். தமிழ்குழாய் கண்ணி அவர்க்கு, அவன் துளசி மாலையை அணிந்து கொண்டிருப்பவன். இவனுக்கு வேம்பு தார், இவன் வேப்பம்பாலை அணிந்திருப்பவன். வணங்கும் மாயன் அவன், மாயன் என்ற பெயருடையவன் அவன். இவன் சேயன், மரபு ஒன்றே, ஆனால் 2 பேருக்கு மரபு ஒன்றுதான். ஆயன் அவன், இவன் கோ, அவன் ஆயன், இவன் அரசன் என்று இவ்வாறு பெயரை மறுத்து ஒப்புமை கூறுகின்ற ஒன்று வேறுபட வந்தோம். இப்படி பல வகையாக வேறுபட வந்த ஓமம் வரும். அதுக்கு சிலவற்றை எல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒப்புமை மறுத்து பொருளை உயர்த்தி கூறுதல் உண்டு. அது அருமையாக கம்பன் காட்டுவார். இந்த ராமனுடைய நடை அழகை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவான். நடந்து வருகிற போது எப்படி இருக்கிறது என்றால், அதை பற்றி சொல்லுகிற போது புல்லலேற்ற திரும்ப அந்த சீதை கேட்கிறார், என்னுடைய நாயகன் ராமனுடைய நடை எத்தகு. உடனே அனுமன் சொல்லுகிறான், புல்லலேற்ற திருமகளும் பூவும் பொருந்த புவியேழும் எல்லையேற்ற செல்வம் எதிர்ந்த நான்கு மகுவின்றி. அப்படி பெரிய அரசையே அவன்கிட்ட கொடுத்த போது அதை பெருமிதமாக அதற்கு ஒரு தனியா நடக்கல, அவன் எப்பொழுதும் போல நடந்தான். அரசு இழந்து நீ காட்டுக்கு போ என்று சொல்லுகின்ற போதும் அதே நடைதான். இந்த நடையை மல்லலேற்றின் உளவென்றால் ஏறு போன்ற ஒரு நடை, காளை போன்ற ஒரு நடை என்று சொன்னால் அப்புறம் யானை வருத்தப்படாதான்னு கேட்கிறான். அதனால என்ன பொருள் என்றால், ஏற்றின் நடையை காட்டிலும் இது யானையின் நடையை ஒத்தவன் என்று பேசுவது போல ஓமை மறுத்து வேறு ஒரு ஓமை கூறுதல், ஒப்புமை மறுத்து வேறு ஒரு ஒன்றை சொல்லி பொருளை உயர்த்தி கூறுதல். இதெல்லாம் மலர்காணின் மையாத்தி நெஞ்சு இவள் கண் பலர்காணும் பூ ஒக்கு நின்று. மலரை பார்த்து மயங்குகிறாயே மனமே, இவள் கண் பலர்காணும் பூ ஒக்கு நின்று. இவளுடைய கண்ணை பார்த்து அடாட மலர் போல இருக்கிறதே என்று சொல்லி நீ ஏற்படுகிறாயே, அந்த மலரை பலர் பார்க்கிறார்கள். இவள் கண் எனக்கு உரியதல்லவா என்று அவன் பேசுகிறான். இவ்வாறு திருக்குறளை காட்டும். அதே போல பல வகையாக இந்த வேறுபட வந்த ஓமம் வருவதை காட்டுகிறார். உரி கூறலும் மரிய பண்பே, இல்ல அதெல்லாம் ஒவ்வாது என்று சொல்லுவதும் ஒரு வகையான வேறுபட வந்த ஓமம். அதற்கு முன்னரே எடுத்துக்காட்டு பார்த்தோம். மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேன் காதலை வாடி மதி என்று சொல்லுகிற போது ஓமையினை மறுத்து பேசுதல், உரி கூறலும் விலக்கி கூறுதலும் மரிய பண்பை பொருந்திய பண்பாகும். அடுத்து ஓமத்தன்மையும் உரித்தன்மொழிக பயனிலை புரிந்த வழக்கத்தான ஒரு பொருளை உயர்த்தி மொழியாமல் வேறொரு பொருளை உயர்த்தி இதனை குறை கூறுவது போல கூறுதல். அப்படி சொல்லுவதும் கூட அந்த ஓமைக்குரிய பயனை காட்டுவதாகும். எப்படி என்றால், பெரிய பாரி, அவன் தான் உலகத்திலே பெரிய வள்ளலா, இந்த உலகத்துல மேகம் இல்லையா, முகில் இல்லையா, அது வழங்குவது போல இவன் வழங்குவானா என்றெல்லாம் சொல்லுகிற போது பாரியை அந்த முகிலுக்கு நிகராக சொல்லுகிறான் என்று பொருள். குறை சொல்லுவது போல பெருமை பேசுதல். ஓமத்தன்மையும் உரித்தனம் ஒழுக. இது இருக்கக்கூடிய ஓமை தன்மை, ஓம பண்பு அதுவும் உரியது. பயனிலை புரிந்த வழக்கத்தான அதற்குரிய பயனை தருகின்ற இடத்து. அடுத்து தடுமாறு ஓமம் கடிவரையின்றே. இதற்கு முன்பே நான் எடுத்துக்காட்டு காட்டியிருக்கிறேன். வண்டு எது மலர் எது என்று தெரியாமல்
வண்டு வண்டு எது மலர் எது முகம் என்று தெரியாமல் தடுமாறுவது போல, மதியும் அடந்தை முகனும் அறியா பதியில் கலங்கிய மீன். குளத்தில் இருக்கிற மீனுக்கு தெரியல வானத்தில் இருக்கிற நிலவு எது, இந்த பெண்ணினுடைய முகம் எது என்று மயங்குகிறதாம். இவ்வாறு வருவது தடுமாறு ஓமம் என்று பேசப்படும். அடுத்து அடுக்கிய தோற்றம் விடுத்தல் பண்பே. ஒரு ஓமைக்கு பல வகையான அடைமொழிகளை கொடுத்து ஓமயத்துக்கு ஒன்றும் கொடுக்காமல் இருப்பதோ, அல்லது ஓமையை ஒன்று சொல்லி ஓமயத்தை பல வகையான அடைமொழிகளால் வர்ணிப்பதோ பொருத்தமில்லை. எப்படி மதி போலும் தாமரை போலும் புதிய விழுந்த தாமரை என்று சொல்லுவது பிழை. ஒரு பொருள் என்றால் ஒரு ஓமை, இரண்டுக்கும் ஒரு அடை என்றால் அதற்கும் ஒரு அடை என்று அவ்வாறு சமமாக கூறுவதுதான் சரியாக இருக்கிறது தவிர ஒன்றை அடுக்கி சொல்லி இன்னொன்றை விடுப்பது, ஒரு பொருளுக்கு பல வகையான அடைமொழிகளை தந்து ஓமைக்கு எவ்வாறெல்லாம் சொல்லாமல் விடுவது ஆகியவையெல்லாம் பொருத்தமற்றது என்று சொல்லுகிறார். அடுத்தது நிரல் நிறுத்து அமைத்தல் நிரல் நிறை சுண்ணம் வரைநிலை வைத்த மூந்தலங்கடையே. நாம சொல்லதிகாரத்துல பார்த்திருக்கிறோம். என்ன பார்த்திருக்கிறோம்? பொருள்கோள் என்பதனை பார்த்திருக்கிறோம். ஒரு பாட்டுல சொற்கள் இடம் மாறி நிற்கும், தக்க வகையில் அவற்றை கூட்டிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு கூட்டிக் கொள்ளுகின்ற நிலைக்கு பெயர் தான் பொருள்கோள் என்று சொல்லப்படும். அப்படி வருகின்ற பொருள்கோள்கள் 4 என்று தொல்காப்பியர் குறித்தார் என்று பார்த்தோம். ஒன்று நிரல் நிறை பொருள்கோள், இன்னொன்று சுண்ண பொருள்கோள், இன்னொன்று மொழி மாற்று பொருள்கோள், இன்னொன்று அடிமறி மாற்று பொருள்கோள் என்று. மேல ஒரு நூற்பாவில பல வகையாக அடுக்கி சொல்லுதல் என்பது பிழை என்று அடுக்கிய தோற்றம் விடுத்தல் பண்பேன்னு சொன்னார். பல அடைமொழிகளை கொண்டு போய் பொருத்தமில்லாமல் சேர்ப்பது ஊமைக்கும் ஓமயத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை சரியாக காட்டாது என்று சொன்னார். இங்க அவ்வாறு பல பொருள்களை அடுக்கி கூறுகின்ற போது எந்த பொருளுக்கு எது ஓமை என்று இடம் அறிந்து பார்த்து கொண்டு போய் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அருமையான எடுத்துக்காட்டை காட்டுவார். கொடி குவளை கொட்டை. கொடி கொடி என்றால் தெரியும், கிரீப்பர், அதாவது பூங்கொடி. கொடி குவளை, குவளை என்பது மலர். கொடி குவளை கொட்டை. கொட்டை என்பது அதனுடைய நிறமமைந்த விதை. கொடி குவளை கொட்டை, இந்த மூன்றையும் சொல்லுகிறாரோ. அடுத்த அந்த வரி அந்த அடியிலேயே நுசுப்பு உண்கண் மேனி என்றால் கொடி குவளை கொட்டை. கொட்டைங்கிறது சேதாங்கொட்டையை குறிக்கும் என்று உரையாசிரியர் எழுதுகிறார். சேதாங்கொட்டைங்கிறது சிவந்த நிறமுடையது, ஒரு மேனியினுடைய நிறம் காட்டுவது. கொடி குவளை கொட்டை இந்த மூன்றையும் சொல்லி நுசுப்பு உண்கண் மேனின்னார். நுசுப்புன்னா இடை. இப்ப எதை எங்கெங்க பொறுத்தது வரிசையா இருக்கு, நிரலே இருக்கிறது. கொடி நுசுப்பு, கொடி போன்ற இடை. குவளை உண்கண், குவளை போன்ற மையுண்ட கண்கள். அடுத்தது கொட்டை, சேதாங்கொட்டை போன்ற மேனி, சிவந்த மேனி. ஆக 3 பொருள்களை ஓமை சொல்லி 3 பொருள்களை ஓமேயம் காட்டி, ஓம பொருளாக காட்டி சொல்லுவதில் இவ்வாறு அடுக்கி சொல்லலாம். இது பிழையில்லை. ஒரு பக்கத்துல அடுக்கி சொல்லி இன்னொரு பக்கத்துல ஒன்றும் இல்லாமல் அடையின்றி பேசுவதுதான் பிழை. மதி பவளம் முத்தம். மதி நிலவு, பவளம் முத்தம். முத்து என்றால் கடலிலே கிடைக்கின்ற முத்து. இத முகம் வாய் முறுவல்னார். மதி பவளம் முத்தம். மதி போன்ற முகம், பவளம் போன்ற வாய், முத்தம் போன்ற முறுவல், நகை, பற்கள். அடுத்தது பிடி பிணை மஞ்சை. பிடி என்பது பெண் யானை, பிணை என்பது மான், மஞ்சை என்பது மயில். உடனே நடை நோக்கு சாயல்னார். பிடி போன்ற நடை,
பெண் யானை போன்ற நடை, பிணை மான் போன்ற நோக்கு, மயில் போல சாயல். இந்த மூன்றுக்கும் மூன்று ஓமையாக சொன்ன ஒரு பாட்டுக்குள்ளார எவ்வளவு வேலை செய்திருக்கிறான் பாருங்க. வடிவினடே வஞ்சி மகள்னா, இப்படிப்பட்ட வடிவத்தை உடையவள் அந்த வஞ்சியை சார்ந்த பெண் என்று சொல்லுகிறான். ஆக மூன்று அடிகளுக்குள்ளார 9 ஓமை பொருள்களையும் 9 ஓமேயங்களையும் காட்டுகிறான். 9 ஓமைகளையும் 9 ஓம பொருள்களையும் காட்டுகிறான். இது நிரல் நிறை என்று பெயர். இவ்வாறு நிரல் நிறுத்த அமைத்தல், அடுக்கிய தோற்றம் விடுத்தல் என்பது விடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இடத்திலும் கூட இவ்வாறு அடுக்கி சொல்லுவது பிழை என்று காட்டினார். இவ்வாறு அந்த நிரல் நிறை பற்றி சொல்லுகிற போது ஏனை 3 பொருள்களை விலக்கி சொல்லுகிறார். மற்ற 3 பொருள்கள் போல அல்லாமல் சுண்ணப் பொருள்கள், மொழிமாற்று பொருள்கள், அடிமறி மாற்று பொருள்கள் அல்லாமல் நிரல் நிறை பொருள்களிலே எவ்வாறு அடுக்கி வரும், அது பிழை இல்லை என்று காட்டுகிறான். மற்ற 3 பொருள்களுக்கும் அங்கே எடுத்துக்காட்டு பார்த்தோம். நான் சில எடுத்துக்காட்டுகளை நானாகவும் எழுதியிருப்பேன். கல்லார் நல்லர், கற்றார் தீயர், வல்லார் மெலியர், இல்லார் வலியர், எல்லாம் தலைகீழ்ப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். அதுல அந்த சுண்ண பொருள்கோள் அதுல விளங்கும். கல்லார் நல்லர், கற்றார் தீயர்ங்கிறத இடம் மாற்றி போடணும். கல்லார் தீயர், கற்றார் நல்லர். அதே போல வல்லார் மெலியர், இல்லார் வலியர்ங்கிறத வல்லார் வலியர், இல்லார் மெலியர், எல்லாம் தலைகீழ்ப்படி என்று எவ்வாறு வரும். இவ்வாறு வரக்கூடிய இடமறிந்து பொருள்களை கொண்டு போய் சேர்த்து, சொற்களை சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும் என்பது ஒரு நெறி. அவ்வாறு வருகின்ற நெறியில் நிரல் நிறை என்பது ஒன்று. அது பொருள்களை நிரலே நிறுத்தி நேரே பொருள் கொள்ளக்கூடியது. அவ்வாறு அடுக்கி வருதல் பிழையில்லை என்று அந்த நூற்பா சொன்னது. அதனோடு ஓமைகள் முடிந்தது, நிறைவுற்றது. ஆக 7 இயல்களை நாம் தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தில் பார்த்திருக்கிறோம். இப்போது பார்க்க போகிற 8வது செய்யுள் இருக்கிறதே, இது மிகப்பெரிய ஒரு கருவம். இதற்காகத்தான் தொல்காப்பியமே எழுதப்பட்டது. முதல்ல எடுத்த உடனே சொல்லுகிறார் பாருங்க, அகர முதல் நகர இருவாய் முப்பகுதென்ப. அது எதற்காக கேட்டா இந்த செய்யுள் எழுதுவதற்காகத்தான். ஒரு பாட்டு எழுத வேண்டும் என்று நினைக்கக்கூடியவருக்கு 2 வேண்டும். ஒன்று பாட்டினுடைய வடிவம், இன்னொன்று பாட்டிலே சொல்லப்படுகின்ற நுவல் பொருள் அல்லது பாடு பொருள். இந்த 2ம் வேண்டும். இந்த 2ஐ பற்றி தான் இதுவரையிலும் சொல்லிக் கொண்டு வந்திருந்தார். எப்படி? பாட்டினுடைய வடிவத்திற்காக கூடிய எழுத்து, சொல் ஆகியவற்றை எல்லாம் சொன்னார். பாட்டிலே பாடப்படுகின்ற அகப்பொருள், புறப்பொருள் என்று பொருளை பற்றி சொன்னார். இப்ப எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பாட்டு வடிவம் எப்படி அமைய வேண்டும், வடிவத்திற்குள்ளே பொருள் எப்படி அமைய வேண்டும் என்பதை இந்த செய்யுளியல்ல சொல்லுகிறார். இந்த செய்யுளியலுக்கு நிகர்த்த ஒரு பகுதி வேறு மொழிகளில் இல்லை என்பது அறிஞர்களின் துணிவு. எவ்வளவு நுட்பமாக பார்த்து இந்த செய்யுள் உறுப்புகளை அவர் பார்த்திருக்கிறார். செய்யுள் உறுப்புகள் என்பன 34 ஆகும் என்று இந்த நூற்பாவில் சொல்லுகிறார். இந்த தலை நூற்பாவை ஒவ்வொருவரும் மனப்பாடம் செய்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு செய்யுளுக்கு உறுப்பாவன எவை என்று பின்னால் வந்த இலக்கண நூலாசிரியர்களும் இவற்றில் ஒரு சிலவற்றை விளக்குகிறார்களே தவிர எல்லாவற்றையும் விளக்கினார்கள். அதுதான் தொல்காப்பியத்தினுடைய சிறப்பு. பெரும்புகழ் தொல்காப்பியம் என்று சொல்லுகிற போது அது இத்தகைய உள்ளடக்கமெல்லாம் உடையது என்பதனால்தான் இப்ப சொல்லுகிறார். முதல்ல இருந்து சொல்லியிருக்கிறார், சிலவற்றையெல்லாம் முன்பே சொல்லியிருக்கிறார். மாத்திரை என்றால் என்ன பொருள் என்றால், கண் இமைப்பதும் கை நொடிப்பதும் மாத்திரை என்று
நாம் அறிந்தோம். கண்ணிமைக்கின்ற பொழுதும் கை நொடிக்கின்ற பொழுதும் ஒரு மாத்திரையாகும். இதெல்லாம் ஒரு சரியான ஒரு அளவு. இதெல்லாம் அதற்கு உரை எழுத வந்த நச்சினார்க்கினியர் சொன்னாரு, இயல்பான மாந்தர்கள், சில பேருக்கு கண் கோளாறா இருக்கும், அடிக்கடி அமைச்சிட்டு இருப்பான், அது இலக்கணமாகாது. மாத்திரை என்பது மாத்திரை வகையும் எழுத்தியல் வகையும் மேற்கிழந்தனவே என்மனார் புலவர்னு அடுத்த நூற்பாளர் சொல்லியிருக்காரு. அதனால மாத்திரையும் பற்றியும் எழுத்து பற்றியும் நான் முன்னமே கூறிவிட்டேன் என்கிறார் தொல்காப்பியர். எழுத்து அதிகாரத்துல முதல்ல மாத்திரை என்னன்னு சொல்லிட்டார். அதே போல எழுத்தியல் என்று சொல்லுகிற போது என்னென்ன சொல்லியிருக்கிறாரு? குறில் என்பது ஒரு மாத்திரை பெறும், நெடில் என்பது 2 மாத்திரை பெறும், உயிரளவடை 3 மாத்திரை பெறும், குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஆயுதம் என்ற 3 சார்பெழுத்துகளும் அரை மாத்திரை பெறும், ஒற்றளவடை 1 மாத்திரை பெறும், ஐகார குறுக்கம் 1 மாத்திரை பெறும், மகர குறுக்கம் 1/4 மாத்திரை பெறும் என்று ஒவ்வொன்றுக்கும் மாத்திரை அளவை ஒவ்வொரு எழுத்துக்கும் வகுத்தார். ஆக மாத்திரை எழுத்தியல் ஆகிய 2ஐயும் பார்த்தோம். எழுத்தியல் என்றால் என்ன? உயிர், மெய், சார்பு என்று 3 வகை எழுத்துக்கள். உயிரெழுத்து என்பது குறில், நெடில், அளபடை என்று 3 வகையான ஒலி பெறுவன. மெய்யெழுத்துக்கள் என்பது வல்லெழுத்து, மெல்லெழுத்து, இடையெழுத்து என்று 3 வகைப்படுவன. சார்பெழுத்து என்பது குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்று 3 வகைப்படுவன என்று இவ்வாறு மாத்திரை எழுத்தியல் ஆகிய 2ஐயும் சொல்லியிருக்கிறார். அடுத்து அசை வகை என, அசை என்பது எழுத்துக்களால் அமைவது. இதுக்கெல்லாம் பின்னாடி விளக்கம் சொல்ல போறார். யாத்த சீரே, அசையால் அமைவது சீர், அடி. அதற்கு பிறகு சீரால் அமைவது அடி, யாப்பு. யாப்பு என்பது கட்டுமானம், செய்யுட் கட்டுமானம். யாத்தல், யாப்பு, யாத்தல் என்றால் தொழிற்பெயர். யாப்பு என மரவே தூக்கே. இந்த யாப்பு யாத்தல் 2 இடத்துல ஒரு வேறுபாட்டை உங்களுக்கு காட்டிட்டா, யாப்பு என்பதும் தொழிற்பெயர் தான், யாத்தல் என்பதும் தொழிற்பெயர். இந்த யாத்தல் என்பது அல்லீற்று தொழிற்பெயர், அல்லீறு பெற்று வருவது. யாப்பு என்பது அல்லீறு பெறாது வருகின்ற தொழிற்பெயர். யாப்பு என மரபே தூக்கே தொடை வகை என மரபு பற்றி அதிகமாக பேசுவார் தொல்காப்பியர். அதுதான் ஒரு இலக்கணத்துக்கு வலிமையே. தொல்காப்பியன் முதல் இலக்கண நூலாசிரியன் அல்லன். தமிழிலே இவன்தான் முதல் இலக்கண நூலாசிரியன் என்று சொல்லக்கூடிய நமக்கு கிடைச்சதுல இதுதான் முதல்ல இருக்கு. அவ்வளவுதான். எத்தனை இடங்கள்ல என்மனார் புலவர் என்று சொல்லுகிறார், நூலன முடிவ நுண்ணறி புலவர்ங்கிறாரு, யாப்பன முடிவ யாப்பறிந்தோரேங்கிறாரு. பலவேறு புலமை வாய்ந்த சான்றோர்களை பற்றி பற்பல இடங்களிலே இவர் சொல்லி செல்கிறார். அதே போல மரபை பற்றி, மரபுங்கிற சொல்ல பல இடங்களில் கையாளுகிறார் தொல்காப்பியர். மரபு பிழையாது வர வேண்டும் என்று பேசுகிறார். மரபே தூக்கே தொடை வகை என. சில பேர் மரபு கவிதை புதுக்கவிதை என்று சொல்லுகிறார். நம்மை அறியாமல் ஒரு பிழை புகுந்து விட்டது. அது என்ன? மரபு கவிதை, கவிதைங்கிறது ஒன்றுதான். அதுல மரபு புதுசுன்னு எல்லாம் பாகுபாடு கிடையாது. அது என்ன, இன்றைக்கு எழுதப்பட்ட அது புது கவிதை, 200 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பழைய கவிதை, அவ்வளவுதான். புது கவிதை என்பது என்ன என்பதற்கு இலக்கணம் சொல்ல முடியாமல் தடுமாறிய ஒரு நிலை உண்டு. அது யாப்பு இல்லாதது என்று, ஒன்று இல்லாததனை அடையாளமாக காட்டுவது என்பது இலக்கணமாகாது. ஆகவே கவிதை என்பது ஒன்றுதான். அது கட்டமைப்பு உடையதாக இருந்தால் நல்ல உரைநடை கூட கவிதை என்று சொல்லப்படுமாறு இருக்கும். திருவிக்காவினுடைய உரைநடையை நாம் சில இடங்களிலே பார்க்கின்ற போது அகவல் பா போல இருக்கும். சோழ நாடு ஒரு பசும் பறவை, அதன் முடி நீளமான அடி பைங்குள் பண் மருதம் உடைமை சோறு ஓம்பல் விருந்து போர்வை சொல்லியிருந்தார். எல்லாம் ஈரசை நார்ச்சீரா வரும். அதனால நல்ல உரைநடை கூட சில சமயங்களில் கவிதை கோலம் கொள்ளும். அதனால புது கவிதை, அவன் நியூ வர்ஸ்ன்னு சொன்னான், வர்ஸ் லிபரா என்று சொன்னான்.
அதனை பார்த்து நம்ம ஆட்கள் உடனே புது கவிதை, கவிதை தான் அது. ஏன்னா யாப்பு நெகிழ்ச்சி இருக்கிறது, அதுல அதற்கென்று ஒரு கட்டுமானம் இருக்கிறது, அதிலே ஒரு யாப்பு நெகிழ்வு இருக்கிறது. அதனால அப்படி பார்க்கணும். மரபே தூக்கே, தூக்குனாவே என்ன பொருள் என்றால் ஆராய்தல், சீர்தூக்குதல் என்றால் ஆராய்தல். தூக்கு என்பது இந்த இடத்துல செய்யுள் என்று பொருள். இந்த செய்யுள் தூக்குங்கிற சொற்கள் எல்லாம் எளிய சொற்கள் இல்லை, நல்லா ஆராய்ந்து பார்ப்பதற்குரிய சொற்கள். செய்யுள் நாம் பாருங்க, செய் என்றால் வயல், நல்ல நன்செய் என்று சொல்லுகிறான், புன்செய் என்று சொல்லுகிறான். திருத்தப்பட்ட கழனிக்கு பெயர்தான் செய். அதுபோல திருத்தப்பட்ட ஒன்றுதான் யாப்பு, அதுதான் செய்யுள். அதே போல தூக்கு ஆராய்ந்து எழுதப்பெற்றது என்று பொருள். மரபே தூக்கே தொடை வகை என இரண்டு சீர்களை தொடுக்கின்ற போது இடையில் அமைந்த அந்த சொற்கூறுக்கு தொடை என்று பெயர். தொடை வகை என நோக்கே பின்னாடி சொல்ல போறார். நோக்கு என்பா என்ன? மாத்திரை முதலா அடிநிலைகாரும் நோக்குதற்காரனும் நோக்க எனப்படும். ஒரு செய்யுளை படிக்கும் போது ஒரு மாத்திரை அளவிலிருந்து அந்த தொடர் முடிகிற வரையில அடி வரையில எல்லாம் பார்க்கும். பலவேறு வகையாக பொருளை நாம் பார்க்க வேண்டும். சொல்லுக்கு பொருள் கண்டு விட்டாலே செய்யுளுக்கு பொருள் கண்டதாக ஆகாது. பாடியவனுடைய குறிப்பு என்ன என்பதை மிக ஆழமாக ஒவ்வொரு எழுத்துல வைத்து பார்க்கணும். எடுத்துக்காட்டுக்காக ஒன்று சொல்லுகிறேன். அகவன்மகளே அகவன்மகளே மனவுக்கோப்பென்ன நன்னெடுங்கூந்தல் அகவன்மகளே பாடுக பாட்டு, இன்னும் பாடுக பாட்டு, அவர் நன்னெடுங்குன்றம் பாடிய பாட்டு. இந்த பாட்டிலே ரொம்ப இன்றுமையாக சொல்லும் இந்த அவருங்கிறது தான். தலைவனை எப்பொழுதும் அவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருந்தாலும் கூட இந்த இடத்துல அவர்னு ரொம்ப மரியாதையா சொல்லப்பட்டது. உடனே புரிஞ்சு போகுது இந்த ஒரு சொல்லால. இந்த மலையை பாடினிய, அவரோட மலையை பாடினிய, அதே பாடு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா உடனே தலைவியினுடைய தாய்க்கு யார் அவர், அவருடைய மலையாவது, அவருங்கிறது யாரு? ஓஹோ, ஒரு தலைவன் இவள் மீது காதல் கொண்டிருப்பான் போலும், இவளும் அவன் மீது காதல் கொண்டிருப்பாள் போலும். ஆகவே இந்த தோழி அவர் என்று மிக மரியாதையாக பேசுகிறாள் என்று அந்த குறிப்பெல்லாம் தருவது அந்த 3 எழுத்து சொல் அவர். அதுபோல நோக்கே பாவே, பா வேறு தூக்கு வேறு என்று காட்டுகிறார். பாவே, இந்த பாவு பா என்று சொல்லுகிறார். பா என்றால் பறந்துபட்டு செல்வது ஒரு ஓசை உடையது என்று சொல்லுகிறார் பேராசிரியர். பறந்துபட்டு செல்வது ஒரு ஓசை. அளவியல் என அடுத்தது அளவு. திணையே கைகோள். இந்த திணை என்பது தமிழ் இலக்கணத்திற்கே, தமிழ் பாட்டு இலக்கணத்திற்கே உரியது. நிலத்தையும் நிலத்தில் விளைகின்ற கருப்பொருள்களையும் கருப்பொருள் சார்ந்த உணர்ச்சியையும் ஒன்றாக கூட்டி உரைப்பது திணை. திணையே கைகோள். கைகோள் என்பது ஒடுக்கம். பொருள் வகையனா கேட்போர் களனே கால வகையனா பயனே மெய்ப்பாடு எச்ச வகையனா முன்னம் பொருளே துறை வகையனா நாட்டே வண்ணமோடு யாப்பியல் வகையின் ஆறுதலையிட்ட அன்னாலையும். ஆக 26 சொல்லியிருக்கிறார். 26 செய்யுள் உறுப்புகள். இவை அல்லாமல் அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைவு என்ற 8 வனப்புகள். இந்த 8 வனப்புகள். ஆக 26 செய்யுள் உறுப்புகள், 8 செய்யுளுக்குரிய வனப்புகள். ஆக 34 வகையாக செய்யுளினுடைய அழகும் உறுப்பும் பொலிந்து தோன்றும். பொருந்தக்கூடிய 8 தொகை நல்லிசை புலவர் செய்யுள் உறுப்பென வள்ளிதர் கூறி வகுத்து உரைத்தனரே என்று புலவர்கள் இவ்வாறு 34 உறுப்புகளை காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்ப ஒவ்வொன்றாக
விளக்கி பேச போகிறார். அதை பார்ப்போம். இந்த இடம்தான் செய்யுள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கெல்லாம், கவிதை எழுத வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு நூற்பாதான் தொடக்கம். இந்த நூற்பா குறிலே நெடிலே குறிலினை குறில் நெடில் ஒற்றோடு வருதலோடு மெய்ப்பட நாடி நேரும் நிறையும் என்று பெயரே. அசை ரெண்டு, நேரசை நிறையசை. இதுதான் எல்லா வகையான செய்யுளுக்கும் கவிதைக்கும் அடிப்படையாக அமையும். குறிலே நெடிலே, ஒரு குறில் தனியாக வறுமையானால் அதுவும் நேரசையாகும். ஒரு நெடில் தனியாக வருமானால் அதுவும் நேரசையாகும். இரண்டு குறில் இணைந்து வந்தால் குறில் இணையாகும். இந்த இடத்துல ஒரு ஐயத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். ரெண்டு குறில் இணைந்து வந்தா ரெண்டையும் தனித்தனியா பிரித்து ரெண்டு நேரசையா காட்டக்கூடாது. ஒரு தனி குறில் நேரசை என்று சொன்னதற்காக ரெண்டு குறில் சேர்ந்து வரும்போது ரெண்டையும் பிரித்து ரெண்டு நேரசை என்று காட்டுதல் கூடாது. குறிலே நெடிலே குறிலினை, பிறகு குறிலும் நெடிலுமாக வருவது புகா பகா பலா என்று குறிலும் நெடிலுமாக வருவது, அதுவும் நிறையசை. இவையெல்லாம் ஒற்றோடு வருதலும் அந்த அசைகள் தான். எப்படி? ஒரு தனி குறில் ஒரு ஒற்றெடுத்து வந்தாலும் நேரசை, ஒரு தனி நெடில் ஒரு ஒற்றெடுத்து வந்தாலும் நேரசை, ரெண்டு குறில் இணைந்து வந்தாலும் ரெண்டு குறில் இணைந்து ஒரு ஒற்று சேர்ந்து வந்தாலும் அது நிறையசை. ஒரு குறிலும் நெடிலும் வந்தாலும் நிறையசை, ஒரு குறிலும் நெடிலும் ஒற்று சேர்ந்து வந்தாலும் நிறையசை என்று இவ்வாறு நேரும் நிறையும் என்று சொல்லப்படும். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல எது நேரசை எது நிறையசை. ஆ என்று ஒரு நெடில் இருக்கிறது, ஆ என்று ஒரு, நான் ஏன் ரெண்டு எடுத்துக்காட்டு காட்டியிருக்கிறேன்னு கேட்டா, ஆ என்பது உயிர் எழுத்து, உயிர் நெடில், அதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு. கா என்பது உயிர்மை நெடில், அதனால அது ஒரு எடுத்துக்காட்டு. ஆ கா என்பன நேரசைகள். அதே போல அணி கடி என்பன நிறையசை, ரெண்டு குறில் சேர்ந்து வந்தது. அதே போல அணில் என்று வந்தா ரெண்டு குறில் சேர்ந்து ஒற்று சேர்ந்து வந்தது, அதுவும் நிறையசை. பலா விழா என்று வருகிற போது குறிலும் நெடிலுமாக வந்த நிறையசை. அதே போல புகார் என்று வந்தா குறிலும் நெடிலுமாக வந்து ஒற்று சேர்ந்து வந்த நிறையசை. இதழ் என்று சொல்லுகிற போது ரெண்டு குறில் சேர்ந்து ஒற்று வந்தது, அணில் போல, அதுவும் நிறையசை. இவ்வாறு நேரசையும் நிறையசையுமாக வருவன அசைக்குரிய இலக்கணம். அடுத்து இதுதான் திண்ணை இலக்கண நூலார் சொல்லாமல் விட்டது, அதை தொல்காப்பியர் சொல்லுகிறார். திண்ணை இலக்கண நூலார் வேறு வகையாக சொல்லியிருக்கிறார்கள், அதையும் பார்க்க போறோம். நேர் அசை நிறையசை என்று சொன்னவர் நேர்வு அசை நிறைவு அசை என்று ரெண்டை காட்டுகிறார். அது என்ன என்றால், குற்றியலுகரமாக முடிகின்ற போது அதனை வல்லெழுத்துக்களின் வல்லெழுத்துக்கள் ஆறின் மீது ஏறி நிற்கக்கூடிய உகரம் ஈராக வருகிற போது அது நேரசை அடுத்து வருமானால் அது நேர்வு ஆகும், நிறையசை அடுத்து வருமானால் நிறைவு ஆகும். இருவகை உகரமோடு இயைந்தவை வரினே குற்றியலுகரம் முற்றியலுகரம். இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு பல பேர் தெரியாமல் தடுமாறுகள். மிக எளிமையானது. இது தொடக்க பள்ளியில் இருக்கக்கூடிய இரண்டாம் வாய்ப்பாடு முதலாம் வாய்ப்பாடு இரண்டாம் வாய்ப்பாடு மாதிரி. இதை அறிந்து கொள்வதில் எந்த விதமான தொல்லையும் இல்லை. 6 வல்லெழுத்துக்களின் மீது உகரம் ஏறி சொல்லுக்கு இறுதியில் வந்தால் குற்றியல் உகரம். நாகு காடு காது காபு காரு பாக்கு பின்னாக்கு 9 எல்லாம் குற்றியல் உகரம். ஏன் கடைசியில பூ சு டு து பூ ரு வந்துட்டா குற்றியல் உகரம், சொல்லுக்கு இறுதியில வரணும். சரி, ஆனா முற்றியல் உகரம் என்பது இந்த வல்லெழுத்துக்களின் மீது ஏறி வராத உகரம். கதவுன்னு இருக்கு, கடைசியில உகரம் வந்திருக்கு, ஆனா அது கசட தவற வரல, அது வகரத்தின் மீது ஏறி நின்றது. கதவு அருளு அருளுன்னு இருக்கு, அதெல்லாம் முற்றியல் உகரம். அவ்வாறு வருவன எல்லாம்
நேர்வு நிறைவு என்று பெயர் பெறும். முற்றியலுகுரமோ இறுதியில வந்தால் அவையும் நேர்வசை நிறைவசை என்று ஓரசையாகவே சொல்லப்படும் என்பது தொல்காப்பியர்கள். பின்னால் வந்த இலக்கண ஆசிரியர்கள் இரண்டு அசையாக பிரித்தார். எப்படி பிரித்தார்கள்? நேர் நேர் என்றோ நிறை நேர் என்றோ பிரித்தார். காசு பிறப்பு என்றெல்லாம் அதற்கு வாய்பாடு கூறினார்கள். அதை பின்னால காண்போம். அதனால அசை என்பது இருவகைப்படும். ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. அதில் குற்றியலுகரம் முற்றியலுகரம் ஈரானால் அவை நேர்வு நிறைவு என்று பெயர் பெறும் என்று காட்டினார். அதனால இனிமேல் படிக்க போகிற பகுதிகள் மிக நுட்பமானவை. செய்யுளியல் போல ஒரு ஆழமும் நுட்பமும் அமைந்த ஒரு இலக்கண பகுதியை வேறெங்கும் காண்பது அரிது. இதற்கு உரையாசிரியர் மிகச் சிறப்பாக, இளம்பூர்ணவன் பேராசிரியர்கள் மிக நுட்பமாக உரை எழுதியிருக்கிறார்கள். பின்னால் வந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம், விளைவாரணர் போன்ற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் தனியாக உரை எழுதியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் வருகின்ற வகுப்புகளிலே காண்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.